மைமுண்டதாக இந்த 2வது செஷனில் கர்த்தர் நாம் யாவரையும் அவருடைய சமூகத்தில் ஒன்று சேர்த்தா கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிறிய பாடல் பாடி நம்ம செய்திக்கு நேராக மீண்டும் இந்த அகபால் அன்பை குறித்து நம்ம இன்னும் தியானிக்க போகிறோம். ஹீப்ருவில் அன்புங்கிற வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு. ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம ஒரு சிறிய பாடலுக்குள்ளாக நம்ம போகலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீர் நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றியா. யெகோவா
யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஆமென். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உன்னில் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒரு அருமையான ஒரு பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இன்னும் அதிகமாக நம்ம அவரை அன்பு செலுத்தணுமா? அந்த தெய்வீக அன்பு மேல நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது என்னது? பிலடெல்பியா. பிலடெல்பியா இல்லாம நான் அவரிடத்துல நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன், எனக்கு யெகோஷுவான ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஸோ கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவான் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பிலடெல்பியா மூலமா நம்ம என்ன செய்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம மேற்கொண்டு காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது அகபா என்கிற இந்த வார்த்தையை வச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுல முதல் எழுத்து வந்து ஆலஃப். இந்த ஆலஃப்ங்கிற முதல் எழுத்து அது தேவனுடைய அன்பை என்ன செய்து வெளிப்படுத்தி காமிக்குது. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அது கிறிஸ்து இயேசு அவரே அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அவர் நம்ம இரண்டு பேருக்கும், அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த ஒரு பெரிய பகை என்கிற ஒரு சுவற்றை அவர் உடைத்து ஒரு அன்பை என்ன செய்கிறார், அவர் உருவாக்குறார். பாருங்க, கொலோசியர் 1:20 நாம் வாசிக்கும் போது அதுல மேசியா நமக்காக செய்த ஒரு காரியத்தை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வாசிப்போம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கிறார். சிலுவையில அவர் இரத்தத்தை சிந்தினார். ஆணினால் அடிக்கப்படும் போது அவர் அந்த இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டு. அவருடைய பிரியமே என்னன்னா, அவருடைய சித்தமே என்னன்னா, பூலோகத்தில் உள்ளவைகளையும் மனித சமுதாயத்தையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் ஒப்புரவாக்குறது தான் அவருடைய ஊழியம். அதுக்காக யோசுவா மத்தியஸ்த ஊழியத்துல அவர் தம்முடைய ரத்தத்தை என்ன செய்யறார், நம்மளுக்காக சிந்திருக்கிறார். சோ இந்த ஆலஃப்ங்கிற ஒரு வார்த்தையே தேவன் இந்த உலகத்தின் மேல வைத்த அன்பை என்ன செய்யுது, வெளிப்படுத்தி காமிக்குது. தேவன் God so loved the world. தேவன் இந்த உலகத்து மேல இவ்வளவு பிரியமா இருந்த ஒரு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தை என்ன செய்தார், அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். பாருங்க, இந்த அன்பு இந்த முதல் வார்த்தையிலே அந்த எலோஹிமுடைய அன்பை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். பாருங்க, இது இந்த அகபாகிற வார்த்தையை வைத்து நம்ம ஒரு சில பாகங்களை, அதாவது வேதத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, ஒரு சுருக்கமா ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதுல 1 வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 முதல் 2 வசனங்கள். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன ஒரு பாரம், நான் உங்களை நேசித்தேன் சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் இங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான பாரம், அவங்களை பற்றின ஒரு பாரம் யார் மூலமா கர்த்தர் பேசுற, மல்கியா தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உங்களை என்ன செய்தேன், நேசித்தேன், உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். உண்மையிலே கர்த்தர் இந்த ஜனங்களை ரொம்ப நேசித்தார். பார்த்துடுங்க,
அப்படி இல்லாது இருந்தா அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டார். அந்த சிவந்த சமுத்திரத்துக்கும் பார்வோனுடைய சேனைக்கு நடுவாக அவங்க இருக்கும்போது சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து ஒரு வழியை என்ன செய்தார்? உருவாக்கினார். அந்த வனாந்தரத்துல மன்னாவை பொழிய செய்தார், தண்ணீர் வர செய்தார். பல யுத்தங்கள் அவங்க ஜெயித்தாங்க, ஆயுதங்கள் இல்லாமலே ஜெயித்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது யெகோஷுவா, அதாவது தேவன் எலோஹிம் தேவன் எவ்வளவாக தம்முடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல நேசித்தார் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீர் எங்களை எப்படி நேசித்தீர், எப்பொழுது நேசித்தீர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாருங்க, ஒரு தகப்பனுக்கும் மகனுக்குள்ள ஒரு காரியம் தான் இது. தகப்பன் குழந்தை சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கு பல காரியங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள்ல அவனுக்கு அதை காமிக்காம அவனை என்ன செஞ்சிருப்பாங்க, வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா படிச்சு பட்டதாரியை வாங்கின பிறகு இவர் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சாச்சு, இப்போ அவர் ரிட்டையர் ஆகக்கூடிய வயசு. இந்த நேரத்துல மகன் பார்த்து, நீங்க எனக்கு என்னத்தை செஞ்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா அதுக்கு பிறகு தகப்பன் அப்படியே உட்கார்ந்துருவாரு. நம்ம மகன் நம்மளை காப்பாற்றுவான்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி அப்படியே துக்கத்துல என்ன செய்வ உட்கார்ந்துருவா பார்த்துடுங்க. ஆனா நம்ம தேவன் இவர் கர்த்தர் சொல்றார், நான் உங்களை என்ன செய்தேன், நேசித்தேன். ஆனா அவருடைய பிள்ளைகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீர் எங்களை எப்பொழுது நேசித்தேன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர் பேச ஆரம்பித்தார், ரிமாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். நான் தகப்பனானால் எனக்கு கிடைக்கக்கூடிய கணம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கே? நான் ராஜாதி ராஜாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஸ்தானத்தை அவர் வெளிப்படுத்தி காமிக்க ஆரம்பிச்சார். பாருங்க, இது இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கத்த ஒரே ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கு அவங்க பதில் வித்தியாசமா சொன்ன உடனே அந்த முழு சாப்டர்லயும் அந்த மல்கியா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பயங்கரமா பேச ஆரம்பிச்சார். அவங்கள பற்றி நல்லது எதுவுமே சொல்லல, எல்லாமே கெட்டதான் சொன்னார். எப்படி லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் பேசினாரோ அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் உங்களை என்ன செய்யறேன், நேசித்தேன். இதுதான், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். இதுக்கு ஹீப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு எபிரேய மொழியில அந்த வார்த்தைக்கு, அந்த நான் உங்களை நேசித்தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அகப்தி. அகப்தி அப்படின்னா ஐ ஹவ் லவ்ட். அகப்தி எத் கேம். அகப்தி எத் கேம் அப்படின்னா நான் உங்களை என்ன செய்தேன், நேசித்தேன். இது அகப்தி, அகப் தி எத் கேம். அகப்தி எத் கேம் அப்படின்னா நான் உங்களை என்ன செய்தேன். இது தீ, அந்த ஐ ஹேவ் அப்படிங்கிறது தீ, இந்த ஈங்கிற சவுண்ட் வரும். யூங்கிறது கேம், லவ்ங்கிறது அகப். இந்த எத் நம்மளுக்கு தெரியும். இது எத் இது கிராமர்ல நீங்க பாத்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட் இண்டிகேட்டர், அதுக்கு மீனிங் கிடையாது, அதுக்கு டிரான்ஸ்லேஷன்ல வராது. அகப்தி எத் கேம், I have loved you. I have loved you. அதான் அதனுடைய மீனிங். இந்த அகப்தி எத் கேம் அப்படிங்கிற இந்த வார்த்தை கர்த்தர் சொல்றார், நான் உங்களை என்ன செய்தேன், நேசித்தேன். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, வாசிங்க திரும்ப 2ஆம் வசனத்தை. எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். எப்படிப்பா நேசம் காமிச்சீங்க, எப்படி நீங்க அன்பு காமிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இதுக்கு பதில் அவர் கொடுக்கணுமா வேண்டாமா? நான் உங்களை எப்படி நேசித்தேன்னு கேட்டாச்சுன்னா அப்ப இந்த நேசத்தை பற்றி அவங்க என்ன செய்யணும், சொல்லணும். கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லணும். இப்ப இது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் உங்களை நேசித்தேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எல்லா பதிலும் என்ன செய்யுது, அடங்கி இருக்கு. பார்த்துடுங்க, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களை நேசித்தேன்ங்கிற வார்த்தைக்குள்ள எப்படி நேசித்தேன்ங்கிற அர்த்தமும் இதுக்குள்ள என்ன செய்யுது, அடங்கி இருக்குது. இதை டீகோட் பண்ணும்போது நிச்சயமா இதனுடைய அர்த்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நான் இங்கிலீஷ்ல உள்ளதை நான் அழைச்சிடுறேன். ஸோ இந்த அகப்தி எத் கேம்ல இந்த அகப் அப்படிங்கிற அந்த வார்த்தை, இந்த 3 வார்த்தை மாத்திரம் எடுத்தீங்கனாலே இது பேர் என்னது, லவ், அன்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம், லவ். அகப்தி, இந்த தாவுங்கிற எழுத்து முற்பிதாக்கள் எப்படி எழுதுவாங்க, சிலுவை சின்னம். அடுத்தது யோத், யோதுன என்னது, கை. இந்த ஆலப் அண்ட் தாவ் எத், இது யாரை குறிக்குது, மேசியாவை குறிக்குது.
அவர் தான் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறார். அவர் தான் ஆலஃபும் தாவுமா இருக்கிறார். இந்த கெம் அப்படிங்கிறதுல இந்த காஃப் என்னது? உள்ளங்கை, பாம். இந்த மெம் என்னது? பிளட் வாஷ் பீப்புள், இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே டீகோடிங்கா நம்ம பண்ண போறோம். இந்த 3 வார்த்தை சேர்ந்தது தான் அன்பு. இந்த அன்பை பற்றி தான் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி தன்னுடைய அன்பை அவர் காமிச்சார் அப்படிங்கிறத நம்ம இதுல நம்ம பார்க்க போறோம். இந்த அகப் அப்படிங்கிற வார்த்தை அன்பை குறிக்குது. தாவ் சிலுவை குறிக்குது. யோத் கையை குறிக்குது. கை எதுக்கு பாருங்க, வேதம் சொல்லுது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இங்கிலீஷ்ல சொல்ற, அப்ப அது கிளியரா இருக்கும் பார்த்துருங்க. God so loved the world. தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார். God so loved the world that he யாரு? எலோஹிம். He gave his only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்தாராம்? கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அந்த ஒரே பேரான குமாரன் யார்? அவர்தான் அன்பு. அவர்தான் யாரு? அன்பு. இந்த அன்பை அவருடைய கரம், எலோஹிமுடைய கரம் என்ன செய்தது? சிலுவையில் என்ன செய்து? ஒப்பு கொடுக்குது. God so loved the world that he gave இந்த கரம் எலோஹிம் என்ன செய்ய கொடுக்கிறார்? He gave his only begotten son. எங்க ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில். இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாரா? அன்பு. எப்படிப்பா நீர் எங்களை நேசித்தீர் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான கொடுத்து, இவ்வளவாய் நான் உங்களை என்ன செய்தேன்? நேசித்தேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அங்க அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் எத்தனை வருஷம் கழிச்சு அவர் கொடுக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பிறகு அவர் அந்த கேள்விக்கு பதில் என்ன செய்யறார்? அவர் கொடுக்கிறார். பார்த்துடுங்க பாருங்க. இந்த கொடுக்கும்போது God so loved the world that Elohim gave his only begotten son on the cross. அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்துக்கு மேல் அன்பு செலுத்தினார். பாருங்க, இந்த அன்பு அவர் வெளிப்படுத்தி காமிக்கிற பாருங்க. இந்த ஒரே வார்த்தையில தேவன் தம்முடைய அன்பை சிலுவையில் ஒப்பு கொடுத்த காரியத்தை நம்ம என்ன செய்ய பார்க்க முடியும். அவர் கர்த்தர் சொன்ன, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனா அவங்க கேட்டாங்க, நீர் எப்படி எங்களை நேசிக்கிறீன்னு கேட்கும்போது எப்படி நேசித்தேங்கிறத அவர் இங்க என்ன செய்ய வெளிப்படுத்துறார். இந்த சீன் எப்ப நடந்துச்சு? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நடந்த ஒரு காரியம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர். அந்த அன்பு அங்கே வெளிப்பட்டாச்சு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே வெளிப்பட்ட ஒரு அன்பு. அது அவர் சுட்டி அமைக்கிறார். இப்படிதான் நான் உங்களை என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன். சொந்த குமாரனை கொடுத்து உங்களுக்கு என்ன செய்யறேன்? உங்களை நேசிக்கிறேன். பாருங்க, அடுத்த பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்பதான் இந்த முழு ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு புரியும். பாருங்க, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை என்ன செய்யறாராம்? எப்படி நேசிக்கிறாரு? தன்னுடைய அன்பை சிலுவையில் கொடுத்து என்ன செய்யறார்? நேசிக்கிறார். மெய்யாகவே அவர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்யறார்? நேசிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் யாரு? இந்த மெம், இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க தான் யாரு? பரிசுத்தவான்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் கை எது? காஃப். அவருடைய கையில் என்ன செய்யறாங்க? நம்ம எல்லாருமே அவருடைய உள்ளங்கையில என்ன செய்யறோம்? நம்ம இருக்கோம். யாருடைய உள்ளங்கையில? மேசியாவுடைய உள்ளங்கையில பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இப்போ உபாகமம் 33:3 நம்ம போர்டுல பார்ப்போம். அப்பதான் இது நம்மளுக்கு புரியும். யாராவது ஒருத்தர் நம்ம வாசிப்போம், மற்றவங்க எல்லாம் போர்டுல பார்க்கலாம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்க. இந்த முழு சம்பவம் அவர் நேசிக்கிறத வெளிப்படுத்துது. அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் அவருடைய கரத்துல என்ன செய்யறோம்? இருக்கிறோம். மெய்யாகவே அவர் ஜனங்களை என்ன செய்யறாரா? நேசிக்கிறார். நம்மளை நேசிக்கிறதுனால இன்னைக்கு நம்ம அவருடைய கையில் என்ன செய்து இருக்கிறோம்? யாருமே நம்மளை பறித்து கொள்ள முடியாது. அவருடைய கரத்தில் இருக்கிற நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். பரிசுத்தவான்களை அவர் தம்முடைய கரத்தில் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். எவ்வளவு அன்பா இருக்கார் பாருங்க.
தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து, இவ்வளவாய் நான் உங்களை என்ன செய்யறேன், நேசிக்கிறேன்னு சொல்லி அந்த பரிசுத்தவான்களை தன்னுடைய கரங்கள் என்ன செய்கிறார், பிடித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வேற எங்கேயும் இல்லை, நம்ம அவருடைய கரத்துல என்ன செய்யறோம், இருக்கிறோம். அவருடைய கரத்துல என்ன செய்யறோம், இருக்கிறோம். இதுல முக்கியமா ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துடுங்க. அன்புங்கிற வார்த்தைக்கு நிறைய இருக்குது. அதுல இந்த அகபா அப்படிங்கிறது அன்பு. இது நம்ம எலோஹிம் தேவனுடைய ஒரு அன்பு. இந்த அன்பு அவர் எப்படி காமிக்கிறார் அப்படிங்கிறத உபாகமம் 33:3 இன்னொரு தடவை வாசிக்கும் போது அதுல ஒரு அன்பை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க. வாசிங்க, திரும்ப வாசிங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை என்ன செய்யறாராம், இந்த சிநேகிக்கிறாருங்கிற வார்த்தைக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹபாப். நம்ம கபாப் கிடையாது, ஹோட்டலுக்கு கிடைக்கிற கபாப் கிடையாது இது. பாருங்க, இந்த ஓகே, ஸோ ஹபாப் அப்படின்னு சொல்லி வரும். இதுல வந்து ஹேத் வரும், அதுக்கப்புறம் பேத் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு பேத். இது வந்து கவாவ், இந்த வேர்ன் சொல்லுவாங்க, கவாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கபாப் அப்படிங்கிற இந்த வார்த்தையில வந்து இதுதான் நேசம். மெய்யாகவே அவர் நம்மளை என்ன செய்யறாராம், தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார். அந்த நேசிக்கிறார்ங்கிற வார்த்தைக்கு ஹீப்ருல இந்த 3 எழுத்து தான், ஹேத், பெத், பெத். இந்த 3 எழுத்து சேர்ந்ததா என்னது, அந்த நேசம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார், தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார், நேசிக்கிறார். இன்னைக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வைங்க, நீங்க போன உடனே அந்த குழந்தை என்ன செய்வீங்க, தூக்கி நெஞ்சோட என்ன செஞ்சுக்கிடுவீங்க, அடைச்சிக்கிடுவீங்க. இன்னைக்கு 2-3 மாசம் கழிச்சு பார்த்தோம், நம்ம எல்லாருமே ஒருத்தர் நம்ம நெஞ்சோட நினைச்சுக்கிட்டோம், அணைச்சுக்கிட்டோம். திஸ் இஸ் லவ், திஸ் இஸ் ஹபாவ். இது ஹபாவ், இது ஒரு நேசம். மெய்யாகவே அவர் ஜனங்களை என்ன செய்கிறார், நேசிக்கிறார். அப்ப நேசிக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா பாருங்க, இந்த 2 எழுத்து, இந்த காப் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நெஞ்சோடு அணைத்தல், பாசம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாசம், பாசம்னு தெரியுங்களா, ரெண்டு கரத்துக்கு நடுவுல இருக்கிற மார்பு, அந்த மார்போடு என்ன செய்யறார், நம்மள அணைக்கிறா. அந்த அணைப்பு தான் என்னது, இந்த காப். இந்த அன்பு வந்து ஒரு வீடு, இந்த அன்பு வந்து ஒரு வீடு. இந்த அன்பு நம்மளை என்ன செய்யறார் அப்படின்னா அவர் தம்முடைய மார்போடு நம்மளை அணைக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு அது. நம்ம சில நேரம் கண்ணீரோடு இருப்போம், யாராவது நம்ம கண்ணீரை துடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தை வந்து யாராவது நம்மளை கெட்டி பிடிச்சி இப்படி பண்ணாங்கன்னா, நான் சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணீரே வராது, அழவே மாட்டேன். யாரும் அழ வைக்கணும்னு நினைச்சாலும் அழவ மாட்டேன். அடி வாங்கினாலும் இப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துடுவேன். ஆனா அழமாட்டேன், நான் அழமாட்டேன். எத்தனை யார் என்ன நடந்தாலும் சரி, வீட்டில் எவ்வளவு பெரிய விபத்து நடந்தாலும் சரி அழமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு இருதயமா இருந்துச்சு. நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஹாஸ்டல்ல நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஹாஸ்டல்ல நம்ம நாக்பூர் சைடில் யவத்மால் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே YCLT அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பஸ். அங்கே வந்து பாஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. பாஸ்டருடைய பிள்ளைகளை அங்கே படிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அப்போ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது 8th 9th 2 வருஷம் நாங்கள் படிக்கிறேன். 9 முடிச்சுட்டு இப்போ எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வரணும். அதாவது ஃபேர்வெல் நடக்குது. அப்போ எல்லாரும் பாட்டு படிச்சுட்டு எல்லாரும் கூப்பாடு போட்டு அழுகிட்டு இருக்காங்க. நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் தான் இப்படி அழுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் எங்க அப்பா அம்மா என்னை கூப்பிட வந்திருக்கிறாங்க, எங்க அம்மா கூப்பிட வந்திருக்காங்க. என்னைய கூப்பிட வந்திருக்கும் போது அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, அவங்க எங்க வார்டன் பேர் வந்து டேனியல். அப்போ சொன்னாங்க, அவங்க கால் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவங்களுக்கு கால் தொட்டேன், அவ்வளவுதான். அவங்க என்னை கெட்டி பிடிச்சாங்க பாருங்க. அப்போ அழுதுவேன், நிக்கவே இல்லை என் அழுக. அப்போ அந்த அழுக உள்ளதான் இருந்துச்சு, ஆனா நம்மளுக்கு தெரியல, எங்கேயோ ஒரு கோணத்துல இருந்தது. ஆனா ஒருத்தர் நெஞ்சோடு அணைக்கும் போது அந்த பாசத்துல வருது பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பாசம் இந்த பாசம். அவர் நெஞ்சோடு நம்மளை அணைக்கக்கூடிய ஒரு அன்பு அது. அவர் மெய்யாகவே ஜனங்களை என்ன செய்கிறார், எப்படி நேசிக்கிறார்னா தன்னை அவங்க ஜனங்களை மார்போடு அணைத்தவர் என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். அந்த ஜனங்களை தன்னை மார்புக்குள்ள அப்படியே மறைத்து கொள்ளுகிறார். அவங்களை ஒளிச்சு வைக்கக்கூடிய ஒரு காரியம் மறைவிடத்தில், அதுதான் நம்மளுடைய மறைவிடம். அந்த மார்புல மறையக்கூடிய அந்த நேசம் தான் இந்த நேசம். பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:18.
யோவான் 1:18. தேவனை எலோஹிமை ஒருவனும் ஒரு நாளும் என்ன செய்தலையா? கண்டதில்லை. யாருமே எலோஹிமை என்ன செய்யல? பார்க்கவில்லை. பிதாவின் மடி. இதுல மடின்னா என்னது? மடினா மடின்னு நம்ம நினைப்போம், ஆனா அது மடி இல்ல, அது பாசம். அவருடைய மார்போடு என்ன செய்யறாரு பாருங்க, அவருடைய மடியில் இருக்கிற, அவருடைய மார்புல இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவை வெளிப்படுத்தினார். அந்த அன்பு, அந்த எலோஹிமுடைய அன்பு அவர் வெளிப்படுத்தும் போது அவர் எங்க இருந்தாராம்? அவர் பிதாவினுடைய மார்புல இருந்தாராம். அதே மார்புல தான் இன்னைக்கு நம்மளையும் வச்சிருக்கிறாரு. நம்மளையும் என்ன செய்திருக்கிறார்? அதே மார்போடு நம்மளை அணைச்சு வச்சிருக்கா. பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அன்பு அந்த அன்பு, அவ்வளவு அருமையான ஒரு அன்பு அந்த அன்பு. நம்ம நினைப்போம் நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படி நம்ம நினைக்கக்கூடிய நேரத்தில் அவர் நம்மளை மார்போடு அணைக்கக்கூடிய ஒரு தேவனா என்ன செய்யறார்? நம்மளுக்கு காணப்படுறார். நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிறார், நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறார். நம்மளுக்கு பாதையே தெரியாத நேரத்தில் அவர் பாதை என்ன செய்யறார்? உருவாக்குறார். பாருங்க, ஆகாருடைய குழந்தை அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிட்டார்? இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட நேசத்தை அவர் நம்ம மேல என்ன செய்யறார்? காமிக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. இல்ல, உபாகமம் 33:3. மெய்யாகவே அவர் என்ன செய்யறாராம்? ஜனங்களை சிநேகிக்கும் போது அவர் என்ன செய்யறார்? அந்த ஜனங்களை தன்னுடைய மார்போடு அணைத்து அவங்களை அந்த மார்புக்குள்ள ஒளித்து வைக்கிற அப்படிப்பட்ட ஒரு தேவன், அப்படிப்பட்ட ஒரு அன்பு. மெய்யாவே அவர் ஜனங்களை நேசித்து அவங்க எல்லாரும் அவருடைய கரத்தில் என்ன வச்சிருக்காங்க? கரத்துலனா நம்ம இப்படி நம்ம கவனிக்க வேண்டாம், இந்த அணைக்கிறதும் என்னதுதான்? கரம் தான். ஒருத்தர் ஒரு கரத்துக்குள்ள அணைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கரத்துக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய இருக்கிறோம். நம்ம அவர் கரத்துக்குள்ள அவர் நம்மளை மார்போடு என்ன செய்து வைத்திருக்கிறார்? அணைத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு. இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா அவங்க கெட்டி பிடிச்சு என்ன செய்ய மாட்டாங்க? விடவே மாட்டாங்க, பிடிச்சு வச்சுக்கிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாச்சு அப்படின்னா. ஏன் அப்படின்னா அதுதான் அன்பு. பார்த்துடுங்க, நம்ம யெகோஷுவா அப்படிப்பட்ட அன்பினால், அப்படிப்பட்ட கரத்தினால் நம்மளை என்ன செய்கிறார்? மூடிக்கொள்கிறார். அப்படி மூடி இருக்கும்போது யாரும் அசைக்க வர முடியாது பக்கத்துல. அது தேவனுடைய ஒரு அன்பு. இந்த அநாதி அன்பை பாருங்க, ஜனங்கள்கிட்ட கத்த சொன்னார், நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? நீர் எங்களை எப்படி நேசித்தீர் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, டீகோடிங் பண்ணும்போது அந்த அன்பின் ஆழத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இது ஹபாப் தான். ஆனா இந்த ஹாப் அப்படிங்கிற வார்த்தையில எல்லாமே அடங்கிட்டு, அதுதான் மார்பு, அதுதான் ஒளிப்பிடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அவர் நம்மளை அந்த ஒளிப்பிடத்துல, அந்த மார்புல நம்மளை அணைத்து கொள்கிறார். அந்த அந்த மார்பு தான் நம்மளுக்கு வீடு. அதுதான் என்னது? நம்மளுக்கு வீடு. அந்த வீட்டுக்குள்ள நம்மளை அணைத்துக் கொள்கிறா. பார்த்துங்க, நம்ம அந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். பாருங்க, அகபா அப்படிங்கிற வார்த்தையில 2 எழுத்து தான் முக்கியமான எழுத்து. ஒன்னு அலஃப், இன்னொன்னு என்னது? பெத். இந்த பெத் என்னது? இது அவருடைய வீடு. அவர் அணைக்கக்கூடிய அந்த இடம், அவர் அன்பினால் நம்மளை அணைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம், அவருடைய மார்பு தான், அவருடைய பாசம் தான் அந்த வீடு நம்மளுக்கு. அந்த வீட்டுக்குள்ள நம்மளை என்ன செய்யறார்? அணைத்து வைக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு அவருடைய அன்பு. அவர் நம்மளை நேசிக்காம இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கலன்னு வைங்க, அவர் அவங்களை அந்த அடிமைத்தனத்தில் விட்டுருப்பாங்க. அங்கே கடங்க அப்படின்னு சொல்லி, 400 வருஷம் இருந்தீங்களா, இன்னும் இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்பார். ஆனா அவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை அவர் என்ன செய்தாராம்? நினைவு கூர்ந்தார். அவங்களை வெளியே கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னா அவர் அவங்களை நேசித்தபடியால் வெளியே கொண்டு வந்தார். ஒவ்வொரு நேரம் அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது கூக்குரல் இடுவாங்க, கர்த்தாவே எங்களை காப்பாத்தும், அப்படி காப்பாத்துங்கன்னு கூப்பிடும் போது அவர் மீண்டும் அந்த வாக்குத்தத்தை நினைத்து அவர் ஒரு மனிதனை எழும்ப பண்ணுவார். அவங்க மூலமா ஒரு பெரிய விடுதலை கர்த்தவங்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்து வந்தார். இப்படியே கர்த்தர் நேசித்து வந்தார். ஆனா அந்த ஜனங்கள் கடைசியா என்ன சொல்லிட்டாங்க? நீர் எங்களை எப்படி நேசித்தீர்? பாருங்க, ஒரு கணவனும் மனைவி எடுத்துக்கிடுங்க. கணவன் மனைவி பார்த்து சொல்றாங்க, செலோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. அப்போ அந்த மனைவி என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ டூ. ஓடுங்க இருந்தா அவன் லவ் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சேலை வாங்கி தரல, லவ்வா? அன்பு வேற. அன்பு ஒரு பொருள் கொடுத்து வாங்குற ஒரு அன்பு இல்ல. அன்பு அது வித்தியாசமான ஒரு அன்பு. பாருங்க, ஒரு கணவன் மனைவிட்ட நான் உன்னை மேல ரொம்ப நேசமா இருக்கேன்னு சொல்லும் போது மனைவி கணவனை பார்த்து என்ன சொல்லணும்? நானும் உங்க மேல என்ன செய்யறேன்? நேசமா இருக்கிறேன். ஆனா இங்க அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மறுதளிச்சுட்டாங்க.
ஆமா, நேசிச்சீங்களா? நேசிச்சோம். எப்படி எங்களை நேசித்தீர்? நான் உங்களை நேசித்தேன் நீங்க சொல்றீங்களே, எப்படி நேசித்தீர் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் பார்த்தார். ஒரு 400 வருஷம் வரைக்கும் அவங்களோட அவர் பேசல. மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்துக்கு பிறகு 400 வருஷம் பேசலன்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல. என்னை கணவன் மனைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பேசாம பல காலமா எழுதிவாங்க இருப்பாங்க. சில டைவர்ஸ் வரைக்கும் என்ன செஞ்சது போயிருது. ஆனா இங்க கர்த்தர் 400 வருஷம் வரைக்கும் அந்த ஜனங்களோட பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டார். எத்தனையோ போராட்டம் வந்துச்சு, எத்தனையோ மெக்கபே நாட்கள்ல தேவாலயத்தை அசுத்தம் பரவ ஆரம்பிச்சுட்டு, ஆனாலும் பேசாம அமைதியா கர்த்தர் இருந்தார். கர்த்தர் ஒண்ணுமே பேசல. ஏன்னா அவங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை நிமித்தம். இன்னைக்கு அதே போல கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்றார். அகப்தி எத்கேம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? என்ன அவர் நம்மளை பார்த்து ஐ ஹவ் லவ்ட் யூ அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஐ ஹவ் லவ்ட் யூ டூ. நானும் உங்களை என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன். பாருங்க, நம்ம அவரை சொல்றோம். இப்படி சொல்லாம போயிட்டோன்னு வைங்க, நம்மகிட்டையும் பேச மாட்டார். அதனால கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றா. அப்ப நம்மளும் அவரை பார்த்து என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ டூ லார்ட். நானும் உங்களை என்ன செய்யறேன்? நான் நேசிக்கிறேன், உண்மை அதிகமாக நேசிக்கிறேன். பாரு, வாசிங்க சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் பலனாகிய கர்த்தாவே. ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, ஐ லவ் யூ லார்ட். நான் உண்மையில என்ன செய்யறேன்? அன்பு கூறு. தமிழ்ல அன்பு கூறுவேன்னு சொல்லி எழுதி இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நான் உண்மை என்ன செய்யறேன்? நான் உண்மை நேசிக்கிறேன் கர்த்தாவே. தாவீது இந்த வார்த்தை சொன்னதுனால கர்த்தர் எப்போது அவனோடு கூட என்ன செய்கிறார்? இடைப்பட்டு கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம அவரை பார்த்து என்ன சொல்ல வேண்டி இருக்குது? நான் உண்மை என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன் கர்த்தாவே, ஐ லவ் யூ லார்ட்னு சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்காக என்ன செய்ய வைத்திருக்கிறார். அவர் எப்படி நேசிப்பாருன்னா, நம்மளை தம்முடைய மார்போடு என்ன செய்வாரா? அணைத்து கொள்ளுகிற ஒரு தேவன். நம்ம கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. கலங்கி நிற்கிற வேலையில அவர் நம்மளை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாக. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன்னு சொல்லி அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஒரு தடவை ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கும்ங்கிற செய்தி கேட்டிருக்கீங்களா? கும், ரைஸ், எழுந்துரு. இந்த கும்ங்கிற வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. ஒரு சிறு பெண் செத்து போயிட்டா பாருங்க. செத்து போன உடனே இவர் பக்கத்தில் போனார். எல்லாரும் அழுது புலம்பிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை இறந்து போச்சுன்னா யாருடைய உள்ளம் துடிக்குது? அவனுடைய தகப்பனுடைய உள்ள என்ன செய்யுது? துடிக்குது. ஓடி வந்துட்டான். தேவாலயத்தின் தலைவன், அவன் பேர் எவிருங்கிறவன் தேவாலயத்தின் தலைவன். அந்த நாட்கள்ல யாராவது யெகோஷுவாவை மேசியான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டா அவங்க தேவாலயத்திலிருந்து என்ன செய்வாங்க? ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த எவிரு, அதாவது தேவாலயத்தின் தலைவன், இவனுடைய மக இப்போ மரிக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிறா, மரிக்கும் தருவாயில இருக்கா. மரணத்துக்கும் ஜீவனுக்கு நடுவுல ஒரு பெரிய போராட்டம். ஒரு தகப்பனால தாங்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இவன் பார்க்கிறான், நான் இப்போ யெகோஷுவாட்ட போனா என்ன இந்த தேவாலயம் ஒதுக்கி வச்சிரும்னு சொல்லி நினைச்சிருப்பான். அவன் தன்னால இயன்ற வர அவன் எல்லா வைத்தியரையும் போய் பார்த்திருப்பான். அவனை தூக்கிட்டே அலைஞ்சிருப்பான். பைத்தியக்காரன் மாதிரி அலைஞ்சிருப்பான். ஆனா இப்போ அவனால முடியல. இதுக்கு மேல அவனை முடியல. அவன் பார்த்த யார் என்னமும் சொல்லிட்டு போட்டோம், நான் யெகோஷுவாவை போய் என்ன செய்ய போறேன்? பார்க்க போறேன். ஒரு தகப்பனுடைய உள்ளம் துடிக்குது பாருங்க. ஒரு மகளுக்கு ஒண்ணு அப்படின்னா தகப்பனுடைய உள்ளம் துடிக்கும். மகனுக்கு ஒண்ணுன்னா யாருடைய உள்ளம் துடிக்கும்? தாயினுடைய உள்ளம் தான் துடிக்கும். போதுடுங்க. அந்த மகளுக்கு ஒண்ணு சம்பவம் வந்துட்ட உடனே அவனுடைய உள்ளம் துடிச்சு போய் ஓடி போய் யெகோஷுவட்ட வந்து சொல்றான், ஐயரே, நீர் எங்க வீட்டுக்கு நீங்க வந்து என் மக மரண அவஸ்தைப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த வேர்டு ரொம்ப முக்கியமானது. பார்த்துடுங்க. ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. அதே அன்போடு தான் கர்த்தர் நம்மளும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? பார்த்துட்டு இருக்கிறார். அவன் சொல்றான், என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு இருக்கிறான். இந்த மரண அவஸ்தை யார்கிட்ட கேட்டா தெரியுமா? ஆஸ்துமா வியாதி யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட கேட்டா தெரியும். ஒவ்வொரு நாளும் செத்து பழகிறாங்களே, மூச்சு விட முடியாது, மூச்சு பாதியில் நின்றும், வெளியே எடுக்க முடியாது, உள்ள எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க மாட்டிட்டு முழிப்பாங்க, அப்படி உருளுவாங்க, மூச்சு விடுறதுக்கு உருளுவாங்க.
என்ன மார்பு போட்டு அடிப்பாங்க அந்த மூச்சு வெளியே வர்றதுக்காக. சில ஜனங்கள் சிகரெட்டை குடிப்பாங்க அந்த நேரத்துல, அந்த காத்துல வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லி. இப்படி பல காரியங்கள் செய்வாங்க. அதுதான் மரண அவஸ்தை. இந்த மரண அவஸ்தையில ஒரு குழந்தை அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த தகப்பனுடைய உள்ள எப்படி துடிச்சிருக்கும் சிந்திச்சு பாருங்க. அவன் ஓடி வந்து யெகோஷுவட்ட சொல்றான், இரே என் மகளை நீர் மரண அவஸ்தையில் படுறா, நீங்க வந்து அவளை சொஸ்தமாக்குங்க. இவன் நடந்து போயிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஒருத்தன் ஓடி வரான். இந்த தேவாலயத்தின் தலைவனுடைய வீட்டுல இருந்து ஒருத்தன் ஓடி வரான். வந்து சொல்றான், யவிரு நீ போதகரை தொல்லப்படுத்த வேண்டாம், ஓ மகா செத்து போயிட்டாப்பா. அவன் எப்படி இருந்துக்கும் சிந்திச்சு பாருங்க. அவன் தகப்பனுடைய உள்ளம் அப்படியே நொறுங்கி போயிருப்பான், அங்கே உருண்டிருப்பான், முழங்கால விழுந்திருப்பான். அவன் ஐயோ என் மகளை எடுத்துக்கொண்டீங்களே அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படிப்பட்ட உள்ளத்தை அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ எழுந்துரு, வா, நான் உன் கூட வாரேன், ஓ மகள் இன்னும் சாகல, அவளை நான் எழுப்புறதுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்க உள்ள போய் அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்தார். தலித்தா குமின்னு சொன்னார். தலித்தானா சிறு பெண்ணே, குமி அப்படின்னா என்னது? எழுந்துரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கும்முன்னு சொன்ன உடனே அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை கும் அப்படிங்கிற வார்த்தை. இந்த கும்ங்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டுச்சு. வேதம் சொல்லுது, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒன்னும் வீண் அவரிடத்தில் திரும்பாது, அவர் தான் நான் நினைத்தது நிறைவேறிட்டது என்ன செய்யுமா? திரும்பும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்னொன்னு அபிஷேகம் உள்ள ஒரு வார்த்தை. இந்த கும்ங்கிற வார்த்தை போகும்போது ஒரு அபிஷேகத்தோடு போகுது. கும் வந்து சாதாரண ஒரு வார்த்தை தான். ஒருத்தரை எழுப்பணும்னாலும் கும்முன்னு சொல்லுவாங்க. எழுந்துருன்னு சொல்றோம்ல, சீட்டை விட்டு எழுதுனா எழுந்துரு அப்படின்னு சொல்லுவோம். தூங்கிட்டு எழுதுனா எழுந்துருன்னு சொல்லி சொல்லுவோம். அதுமே சாதாரண ஒரு வார்த்தை. ஆனா யெகோஷுவா அதை பேசும்போது ஒரு அபிஷேகத்தோடு என்ன செய்யறார்? பேசுறார். அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அபிஷேகத்தோடு போது பாருங்க. அதுல உயிர்த்தெழுதலின் அபிஷேகம் அதுல இருக்குது. கும்ங்கிற வார்த்தையில அந்த காரியம் இருக்குது. தொட்டு அந்த தலித்தா குமி அப்படின்னு சொன்ன உடனே, சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொன்ன கும்முன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை அவளுக்குள்ள போய் உயிர்த்தெழுதலின் வல்லம் அவளுக்குள்ள போய் அவளை எழுப்பிட்டு பாருங்க. உயிர்த்தெழுதலின் வல்லம் அந்த வார்த்தையில, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லம் இருக்குது. அதே போல இந்த அன்புங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லம் என்ன செய்து இருக்குது? அவர் நம்மளை மார்போடு அணைக்கிற ஒரு தேவன், நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். ஒரு தகப்பனுடைய கண்ணீரை அவர் துடைப்பார், தாயின் கண்ணீரை துடைப்பார், ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறார். நாயின்ங்கிற ஊர் பக்கத்துல கேட்டு கிட்ட வராரு. அங்க பாடையை தூக்கிட்டு ஒரு வாலிபனை தூக்கிட்டு வராங்க. அந்த வாலிபன் வந்து ஒரு ஸ்திரீனுடைய ஒரே ஒரு மகன். அந்த ஸ்திரீ வந்து ஒரு விதவை. இங்க மகளுக்கு ஒரு தகப்பனுடைய பரீட்சை பாருங்க. இங்க மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு தாயினுடைய உள்ள எப்படி துடிச்சிருக்கும் சிந்திச்சு பாருங்க. இவனுடைய வயசான காலத்துல இந்த வாலிபன் தான், இந்த பையன் தான் நம்மளுக்கு ஆதரவா இருப்பான் அப்படி நினைச்சு அவனோடு கூட இருந்த அந்த வாலிபனை நினைச்சு இந்த ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனா அவன் செத்து போயிட்டான் உடனே அவ எப்படி மடிஞ்சு போயிருக்கா சிந்திச்சு பாருங்க. அவளால் அங்க நிக்க கூட பலன் இருந்திருக்காது. நான் உயிருக்கு உயிரா நினைச்ச, எனக்கு ஆதரவா இருப்பான்னு நினைச்சேனே, ஆனா இப்போ கர்த்தர் இவனை எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளம் உடைஞ்சு போய் ஒரு தாயினுடைய உள்ளத்தை தவிப்ப நீங்க பார்த்திருக்கணும். அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? அழாதேன்னு தான் சொன்னார். அவளை பார்த்து என்ன சொன்னார்? நீ அழாதே மகளே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவர் மார்போடு அணைக்கிற ஒரு தேவன். இந்த ஹபாப் அப்படிங்கிறது, இந்த ஹாப் அப்படின்னா பாசம், அணைத்தல், அதாவது மார்போடு அணைக்கிற ஒரு அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்புடையவர் அவர். அணைத்தவர் சொல்றாரு, நீ அழாதப்பா, அழாத மகளே அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? கும். அந்த வாலிபனை பார்த்து என்ன சொன்னார்? கும். ஒரே ஒரு வார்த்தை கும்னு சொன்ன உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துட்டா, உயிரோட வந்துட்டா. அல்லேலூயா. அவன் உயிரோட எந்திரிச்சிட்டான் பாருங்க. அந்த கும்ங்கிற வார்த்தையில உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமை. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், ஹீப்ரு படிக்கும் போது அது ஒரு லாங்குவேஜா படிக்காதீங்க, அது ஒரு சுவிசேஷமா படிங்க. அது ஒரு அனாயிண்டிங் இருக்குது, அது ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தோட படிச்சோம் அப்படின்னா that's a blessing. இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட அன்போடு நம்மளை அணைக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட அன்பு? மார்போடு அணைக்கிற அன்பு. நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பு நம்மளை தழுவிக்கொள்ளுது பாருங்க. வேதம் சொல்லுது, உபாகம் 33:3 மீண்டும் நம்ம வாசிக்கலாம். அதுல அந்த அன்பை பற்றி அவர் நல்ல அருமையா அவர் வர்ணிச்சு சொல்றார். 33:3
மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்கிறார். எப்படிப்பட்ட நேசமா? மார்போடு அணைக்கிற ஒரு நேசம். தன்னுடைய மார்புக்குள்ள அவர் அவங்களை மறைத்து கொள்ளுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை நான் நேசிக்கிறேன். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் நம்மளை மூடி இருக்கிறார். அப்படி கரத்தோடு என்ன செஞ்சிருக்கிறார்? மூடி இருக்கிறார். சோ யாரெல்லாம் பரிசுத்தவானா இருக்கிறோமோ அவங்களை அவர் எப்படி செஞ்சிருக்காரு? மார்போட அணைச்சு வச்சிருக்கா, கரத்தோட பிடிச்சு வச்சிருக்கிறாரு. சோ நம்ம அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். பார்த்துடுங்க எப்படிப்பட்ட பாருங்க. அந்த வார்த்தைக்கும் இந்த வேர்டுக்கும், ஹபாப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்கும் கரெக்டா எப்படி பொருந்தது பாருங்க. இதுதான் டீகோடிங். சில நேரம் டீகோடிங் பண்ணும்போது வசனம் நம்மளுக்கு இல்லாம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. பாருங்க, இவர் மார்போடு அணைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர் கருத்துக்குள் என்ன செய்யறோமா? நம்ம இருக்கிறோம். அவர் கருத்தோடு நம்மளை என்ன செய்யறார்? அணைத்து வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், அகப்தி எத்கேம். ஆனா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க எங்களை எப்படி நேசித்தீர்? சொன்னதுதான். 400 வருஷம் என்ன செய்யல? பேசல. ஆனா அதுக்கு பிறகு 400 வருஷம் கழிச்சு அவர் இறங்கி வரும்போது அதே நேசத்தோடு இறங்கி வரார். இறங்கி வந்து நாயினுடைய விதவையுடைய கண்ணீரை துடைக்கிறாரு. இந்த எவீருடைய மகளை உயிரோடு எழுப்புறாரு. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறார். ஒவ்வொருத்தர், குருடர், சப்பானிகள், செவிடர்கள் ஒவ்வொருத்தரையும் குணப்படுத்துறார். இதை குணப்படுத்தும் அவர் என்னத்தை வெளிப்படுத்துறாருன்னா, இன்னும் நான் உங்களை நேசிக்கிறேன், இன்னும் நான் உங்களை என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன். அவர் தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறார். ஆனா கடைசி நேரம் வரும்போது இவங்க எப்படி மறுதளிச்சுக்கிட்டே இருந்தாங்களோ கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க? மறுதளிச்சுட்டாங்க. கடைசியா ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பிலாத்து சொன்னான், பரபாஸ் இருக்கிறான். பஸ்காவினுடைய ஆசரிப்பின்படி, முறைமையின்படி ஏதாவது ஒருத்தனை, யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும்? ரிலீஸ் பண்ணணும். அப்ப அவங்க பரபாஸ் இருக்கிறாங்க, அன்பு இருக்கிறார். ஒருத்தன் கொள்ளக்கார, இன்னொருத்தர் யாரு? தெய்வீக அன்புங்க நிக்குது. பிலாத்து கேட்கிறான், உங்களுக்கு என்னப்பா வேணும்? இந்த கொள்ளக்காரன் வேணுமா இல்லாட்டி அன்பு வேணுமா அப்படின்னு கேட்கிறான். ஆனா அவங்க அன்பை மீண்டும் என்ன செஞ்சிட்டாங்க? மறுதளிச்சிட்டாங்க. அந்த ஹபாபை என்ன செஞ்சிட்டாங்க? மறுதளிச்சிட்டாங்க. அந்த நேச கரத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மறுதளிச்சிட்டாங்க. அந்த கரத்தை அவங்க சிலுவையில் என்ன செஞ்சிட்டாங்க? ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க கடைசி அவங்க யாரை தெரிஞ்சுட்டாங்க? பரபாச. மீண்டும் மீண்டும் அந்த அன்பை உடைச்சு கடைசியில் பார்த்தார் கர்த்தர். அவங்க எப்ப மறுதளிச்சாங்களோ அதுக்கு பிறகு அவர் இப்ப யாருகிட்ட வந்துட்டார்? புறஜாதியாரிக்கு நம்மகிட்ட என்ன செய்றார்? வந்துட்டு அதே அன்பை காமிக்கிறார். அந்த அன்பை விட மேலான அன்பை நம்மளுக்கு காமிக்கிறார். இந்த 2000 வருடம் அவர் காண்பிச்ச அன்புக்கு அளவே இல்லை. அவ்வளவு அன்பு நம்மளுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறார். ஆனா இந்த நேரத்தில் நம்ம அவரை பார்த்து சொல்லக்கூடியது என்னது? ஐ லவ் யூ லார்ட். நான் உண்மை என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன். அப்போ எப்படிப்பா நேசிக்கிறேன்னு கேட்டா சொல்லி காமிக்கணும். உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? காமிக்கணும். கர்த்தாவே, நான் உங்களுடைய கரத்துல வந்துடுறேன்ப்பா, உங்களுடைய மார்புல நான் அடங்கி இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அன்பை அவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்ம வெளிப்படுத்தி காமிக்கணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அன்பை வெறுத்தாங்க, மறுதளிச்சாங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்குது. பாருங்க, லவோதிக்க சபை, லவோதிக்க சபையின் காலத்துல அவங்க மீண்டும் யெகோஷுவாவை சபை விட்டு எங்க துரத்திட்டாங்க? வெளியே துரத்திட்டாங்க. அவர் சபைக்குள்ள இல்ல, அவர் எங்க இருக்கார்? சபைக்கு வெளியில வாசப்படியில என்ன செஞ்சுட்டு இருக்காராம்? தட்டி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நிறைய சபைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேசியா நமக்குள்ள இருக்கிறார், நம்ம ஆராதிக்கும் போது உள்ள வந்துட்டார். ஒன்னும் கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். உலகம், சபைக்குள்ள உலகம் வந்துட்டு அப்படின்னா அவர் அந்த சபைக்குள்ள அவர் வரமாட்டார். அவர் தட்டிக்கிட்டே தான் இருப்பார். நம்மளை வேணா வெளியே கூப்பிடாத ஒழிய அவர் அங்க உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியும். ஏன் அப்படின்னா அங்க சபைக்குள்ள என்ன வந்துட்டு? உலகம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இன்னைக்கு நம்மளை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கும். அந்த அன்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த அன்பு பிரதானமான அன்பு. பாருங்க, அவர் எப்பவும் நம்மளை நேசிச்சுட்டு தான் இருக்கிறார். அவர் கண்டிக்கிறாருங்கிறதுனால நம்மளை நேசிக்கிறேன்னு அர்த்தமா? நேசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். ஒரு தடவை ஒரு சின்ன பிள்ளைய ரொம்ப ரொம்ப பாசம் காட்டி அவளுக்குள்ள நேச்சரே என்னதாயிட்டுன்னா வித்தியாசமாகி போச்சு. அப்போ ஒரு வசனம் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே மதியினம் அவன் நெஞ்சில் என்ன இருக்கும்? ஒட்டி இருக்கும். மதியினம் அந்த சின்ன பிள்ளைகளுடைய நெஞ்சில் என்ன இருக்கும்? ஒட்டி இருக்கும். இந்த மதியினத்தை எடுத்து போடுறது எப்படி? தண்டனையின் பெரம்பு தான் என்ன செய்யும்?
எடுத்து போடும். அந்த மதியினம் ஒட்டி இருக்கும் போது எடுங்க. அது சும்மா போன்னு சொன்னா போகாது. அது தப்பு செய்யும் போது, அந்த மதியினத்தை வெளிப்படுத்தும் போது, அந்த பெரம்பு கையாடும் போது அந்த மதியினம் அவங்ககிட்ட இருந்து என்ன செஞ்சிடும்? வெளிப்படும். அப்போ பெரியவங்களை ஆகும்போது அந்த மதியினம் அவங்ககிட்ட என்ன செய்யாது? இருக்காது. பெரியவங்களை ஆகும்போது மதியினம் வந்துட்டு அப்படின்னா அந்த மதியினத்தை எடுத்து போடுறது அவரால் தான் முடியும், நம்மளால என்ன செய்யாது? முடியாது. பெற்றோரால் முடியாது. சிலவங்க சொல்லுவாங்களா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என்னதான் செய்யன்னு தெரியல, அவன் நம்ம பேச்சு கேட்கவே மாட்டுக்கான். எப்படி கேட்பான்? அந்த சின்ன வயசுல கேட்கக்கூடிய வயசுல அவனை கேட்க வைக்கணும். கேட்க வைக்கல அப்படின்னா முதிர் வயதாகும் போது அவன் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். மதியினத்தை எடுத்து போடுவது, அதாவது கீழ்ப்படியாமை எடுத்து போடணும் அப்படின்னா தண்டனையின் பெரம்பு தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அடிக்கிறதுனால குழந்தை என்ன செய்யாது? பெரம்பு கையாடாதவன் தன் மகனை பயிக்கிறான். பெரம்பை நம்ம யூஸ் பண்றதுனால அந்த பையனுக்கு சாவு வராது அப்படின்னு சொல்லி இருக்குது. அவனுக்கு மரணம் என்ன செய்யாது? வராது. அவனை தண்டனையிலிருந்து அவனை என்ன செய்வோம்? நம்ம நீங்களாக்குவோம். அதனால் அவன் சாகான். பெரம்ப கையாடும் போது அதனால அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். ஆனா அவனை தண்டனையிலிருந்து அவனை என்ன செய்வோமா? தப்பித்துக்கொள்ளும். இந்த மதியினம் இன்னைக்கு சபையில ஒட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு மதியினம் எங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு? சபையில. அப்ப சபையிட்ட இருந்து அந்த மதியினத்தை எடுத்து போடணும்னா என்ன தேவை? தண்டனையின் பெரம்பு. அதான் பவுல் சொல்றார், நான் உங்களோட அன்போட வரவா, பெரம்போட வரமாட்டேன்னு கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு சபையில பெரம்பை யூஸ் பண்றது கஷ்டமாயி போச்சு. ஸ்கூல்ல பெரம்பு எப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சட்டம் வந்திருக்குதோ, அதே மாதிரி இன்னைக்கு சபையில பெரம்பை யூஸ் பண்ணா சபை காலியாயிரும். சபையில யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. சபையின் போதகர் திண்டாட்டம் தான். ஆனா சபைக்குள்ள பெரம்பை கையாடாதவன் தன் சபையை பகைக்கிறான். பெரம்ப கையாடுறதுனால அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் சாக மாட்டாங்க. அவங்களை தண்டனையிலிருந்து நம்ம என்ன செய்வோம்? தப்பித்துக் கொள்வோம். அந்த பெரம்பை நம்ம யூஸ் பண்ணும் போது சபைக்குள்ள ஒட்டி இருக்கிற அந்த மதியினம், அந்த தண்டனையின் பெரம்பு அவங்களை அதை விட்டு என்ன செய்யுமா? அகற்றும். இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய மதியினம் இருக்குது. ஒவ்வொன்றையும் நீக்கணும் அப்படின்னா பெரம்பை என்ன செய்யணும்? கையாடணும். அப்பதான் அந்த ஜவ் அதை விட்டு என்ன செய்யும்? போகும்போது, இல்லாட்டி போகாது. பாருங்க, நம்ம இன்னைக்கு தேவனுடைய அன்பின் ஜவ்வால ஒட்டப்பட்டிருக்கணும். அவருடைய அன்பு தான் நமக்குள்ள என்ன செய்யணும்? ஊறி போய் இருக்கணும். பார்த்துடுங்க, இவன் அவர் இல்லாட்டி இவன் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்? வரணும். பார்த்துடுங்க, இந்த அன்பின் அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். இந்த அன்பின் அபிஷேகம் யாருடைய அன்பு? இது எலோகிமுடைய ஒரு அன்பு. அந்த எலோகிமுடைய அன்பு நமக்கு வரணும் அப்படின்னா அந்த அன்போடு நம்ம இணைய வேண்டியிருக்கு. அவர் தான் நம்மளை அபிஷேகம் பண்ணணும். இந்த அன்பு நம்மளுக்கு வேணும்னா பிலடெல்பியா சகோதரர் அன்பு நம்மளுக்கு தேவை. சகோதர அன்பு இல்லாம அகபா லவ் நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த அன்புக்காக தான் நம்ம இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த அன்பு நம்மளுக்கு தேவை. இந்த சகோதர அன்பு இல்லாம இந்த அகபா அன்பை நம்ம பார்க்க முடியாது. தேவனுடைய அன்பை ருசிக்கணும்னா சகோதர அன்பு வேணும். சகோதர அன்பு, இந்த சகோதர அன்பு இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் இது நம்மளை அகபா தேவனிடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? கொண்டு போய் விட்டுரும். அதான் கர்த்தர் சொன்னார், வேதம் சொல்ல யோவான் சொல்றாரு, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இன்னைக்கு நான் சகோதரனிடத்தில் நம்ம அன்பு கூறல அப்படின்னா அப்ப நம்ம காணாத தேவனிடத்தில் என்ன செய்யல? அன்பு கூறல. கண்ட மனைவி பார்க்கிற மனைவியிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கண்ணில் பார்க்கிற புருஷனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத அந்த புருஷனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எல்லாமே இப்படி நம்ம ரிவர்ஸ்ல போட்டு பார்த்தோம்னா இங்க நடக்கிறது தான் ஆவிக்குரியதுல என்ன செய்யும்? நடக்கும். இன்னைக்கு இந்த அகபா அன்பு இது யாருடைய அன்புனா இது அப்பாவுடைய அன்பு. அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா ஐ லவ் யூன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குது? I too love you Lord. நானும் உண்மை செய்கிறேன், நேசிக்கிறேன். மீண்டும் அதை வாசிங்க. சங்கீதம் 18 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க. உண்மையில் நான் என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். I love you Lord, I love you. நான் உண்மையில என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். நம்ம கர்த்தர் சொல்லக்கூடிய அதுதான். தாவீது சொன்னது போல I love you Lord, I will love you. நீங்க நேசிக்கிறீங்க, நானும் உங்களை நேசிக்கிறேன் அப்பா. நம்ம அவரை தேர்ந்தெடுக்கல, அவர் தான் நம்மளை என்ன செய்தார்? தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். ஆதாம் பாவம் செய்துட்டான், நல்லா தெரியும். ஆதாம் பாவம் செய்து தெரியாமலே இருந்துச்சு, தெரியும். ஆனாலும் கேட்டு வர்றார், ஆதாமே ஆதாமே நீ எங்கப்பா இருக்கன்னு கேட்கிறாரு. உடனே அவன் சொன்ன, நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதனால நான் ஒளிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பாருங்க,
நீ நிர்வாணியா இருக்கிறேன்னு சொன்னது யாரு? பாருங்க, தேவன் அவனை மீண்டும் அந்த காரியத்துக்குள்ள கொண்டு வர விருப்பப்படுறார். எங்க தவறு நடந்ததுங்கிறத அவருக்கு தெரியாதா? இந்த சர்ப்பம் தான் அந்த காரியத்தை செஞ்சது அப்படின்னு தெரியாதா? தெரியும். ஆனாலும் கேள்வி கேட்கிறார். ஏன்னா அந்த ரூட்டுக்குள்ள போக விரும்புறார். எங்க தப்பு நடந்துச்சுங்க கொண்டு போக விரும்புறார். அங்க இருந்த தண்டனையை கொடுத்து கொடுத்து இந்த ஆதாம திருத்த வர்றாரு பாருங்க. அதே போல சில நேரத்துல நம்மளுடைய தவறுகள் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரூட் இருக்கும் பார்த்துடுங்க, அங்க வரைக்கும் போய் அதுல இருந்து தண்டனை கொடுக்கும். அங்க இருந்து தண்டனை கொடுத்து கொடுத்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? சரி பண்ணி கொண்டு வருவார். பாருங்க, இன்னைக்கு இந்த அன்பு விலையேற பெற்ற ஒரு அன்பு. இந்த அன்புக்கு நிகரான ஒரு அன்பே இல்லை. இது எப்படிப்பட்ட அன்புனா, நம்மளை மார்போடு அணைக்கிற ஒரு அன்பு. மார்போடு அணைக்கிற அன்பு. நம்ம ஒருத்தருடைய மார்பில் இப்படி அணைக்கப்பட்டுட்டோம்னா, நான் சும்மா அப்படி லைட் அனுப்பிட்டு விட்டாங்கன்னு வைங்க, அது ஒரு பெரிய அன்பு இல்லை. ஆனா நல்லா பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். எல்லாம் எனக்காக இவங்க இருக்கிறாங்க, என் கண்ணீரை துடைக்க இவங்க இருக்கிறாங்க, என்னுடைய பலவீனத்துல எனக்கு சப்போர்ட் பண்ண இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு, அந்த 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 ஒரு ஃபீலிங்ஸ் என்ன செய்யும் அதுல வரும் பார்த்துடுங்க. அந்த ஃபீலிங் தான் அவர் கொடுக்க நம்மளுக்கு என்ன செய்றார்? விரும்புறார். மார்போடு அணைச்சு சொல்றார், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி. பாருங்க, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அன்புல நிறைய வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளை இப்ப நம்ம எத்தனை வார்த்தை பார்த்துருக்கோம்? 3 வார்த்தை பார்த்துருக்கோம். ஒன்னு பிலடெல்பியா, கிரீக்க வார்த்தை. அகபா, இது ஒரு அன்புக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, பிதாவினுடைய அன்பு. அடுத்தது ஹபாப், இது ஒரு அன்பு. இது என்ன அன்புனா, மார்போடு அணைக்கிற ஒரு அன்பு. நம்மளை மார்புல அணைத்து நம்மளை மறைத்து வைக்கிற ஒரு அன்பா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். உன்னத பாட்டு, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்க அடுத்த இன்னொரு நேசத்தை பற்றி அவர் சொல்றார். இந்த நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அது எப்படி கொடுக்குமா? இன்பம் கொடுக்குமா? உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் எப்படி கொடுக்குமா? இன்பத்தை கொடுக்கக்கூடிய அன்பு. அன்பு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பை பற்றி இங்க பேச. திரும்ப வாசிப்போம் அந்த வசனத்தை. அவர் தம்முடைய வாயின் முத்தங்களால் நம்மளை முத்தமிடுவாராக. உம்முடைய அன்பு, உம்முடைய நேசம் இன்பமானது. இந்த நேசம் நம்மளுக்கு ஒரு இன்பத்தை என்ன செய்யுமா? கொடுக்கும். இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேசம். இந்த நேசத்தை ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டோட் அப்படின்னா நேசம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டோடுங்கிறது நேசம். இந்த நேசத்தை பற்றி பாருங்க, இன்னைக்கு நம்ம அந்த அபிஷேகத்துக்குள்ள நம்ம வரணும். எல்லோஹிம் நம்மளை எந்த அபிஷேகத்துல நிரப்பணும்? தன்னுடைய அன்பின் அபிஷேகத்துல என்ன செய்யணும்? நம்ம இருக்கு, நம்மள நிரப்ப வேண்டியது. நம்ம அடிக்கடி நம்ம சபையில நம்ம சொல்வோம், வரங்களை கேளுங்க, தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள், அந்நிய பாஷையில பேசுங்க. இப்படி நம்ம வரங்களை நம்ம உற்சாகப்படுத்தி வரங்களுக்குள்ள வளர்றதுக்கு நம்ம ஒலிச்சிருவோம். எல்லாரும் கேட்பாங்க, இந்த வருஷத்துல நான் கர்த்தர்ட்ட இந்த வரத்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரத்துக்காக என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஜனங்களை வரத்துக்குள்ள வழி நடத்துறதுக்கு பதிலா, வழி நடத்தணும் இல்லைன்னு சொல்லல, அதுவும் நம்மளுக்கு தேவைதான் இல்லைன்னு இல்லை, ஆனா அதுக்கும் மேலாக அவருடைய அன்பின் அபிஷேகத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? வழி நடத்த வேண்டியிருக்கு. அந்த அன்பின் அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அது 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 மாதிரி ஒரு ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது. பார்த்துடுங்க, இந்த உலகத்துல யார் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் சரி, அந்த அன்பின் ஆயுதம் அவங்களை அப்படியே தனியா வச்சிரும். ஒன்றும் இல்லை, அவங்களை கோபத்தில் அவங்கள அடிச்சு சாச்சுருண்டு வாராங்கன்னு வைங்க, அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த அன்பின் அபிஷேகம் இருந்துன்னு வைங்க, இந்த பெட்டி பாம்பு மீது உள்ள அடங்கி உட்காந்துருவாங்கல்ல, அதே மாதிரி பேசாம இந்த பெட்டிக்குள்ள போய் உட்காந்துருவாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பை போல அங்க உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களால ஒரு செயலும் செய்ய முடியாது. ஏன்? அந்த அன்பு பெருசு. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பாருங்க, வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. இன்னும் வாசிங்க. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள்,
ஆமா. வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவர்கள், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் அன்புள்ளவன் எவனும் யாரால பிறக்கிறான்? தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். முடிஞ்சிட்டாங்க. அன்பு இல்ல, பிலடெல்பியா இல்ல அப்படின்னா தேவனை அறியான். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் அப்படின்னா அந்த அன்பின் தேவன் யாரு? பெரியவர். இந்த உலகத்துல எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் சரி, ஆனா அந்த அன்புக்கு முன்னாடி அவங்க யாரும் ஜெயிக்க முடியாது. அன்பு இருந்துச்சு அப்படின்னா நாம உலகத்தை என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஏன்னா தேவனே எப்படி இருக்கிறார்? அன்பா இருக்க. எலோஹிம் தான் அந்த அன்பு. எலோஹிம் தான் யாரு? அந்த அன்பு. அந்த அபிஷேகம் தான் அன்னைக்கு நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது? வர வேண்டியிருக்குது. பாருங்க, மீண்டும் அந்த கடைசி 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஒருத்தட்ட அன்பு இல்லைன்னு வைங்க, எப்பவும் கசப்பான இதயத்தோட இருக்கிறாங்க, எப்பவும் போட்டி பொறாம இப்படி பலவிதமான காரியங்களோடு இருக்கிறாங்க, அவங்க தேவனை அறியார்கள். எவ்வளவுதான் பக்தி உள்ளவனா காமிச்சாலும் சரி, அவங்களுக்கு தேவன்னா யாருன்றே தெரியாது. எலோஹிம்ங்கிறது யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி விட்டுரும். எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கான்னு சொன்னா எல்லா கிறிஸ்தவனும் கை ஊத்துவாங்க. ஆனா அன்பு இல்லாதவன் தேவன் அறியான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க சலிச்சு பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பேர் தான் கீழே விழுவாங்க. சடலிட போட்டு சலிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தான் தேர மிச்சம், யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தேர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அன்பு தணிஞ்சு போச்சு. அன்பு இல்லை. அன்பு இல்லை அப்படின்னா தேவனை அறியான். அன்பு இல்லாதவன் தேவன் அறியான். ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறா? அன்பாகவே இருக்கிறார். எலோஹிம் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? அன்பாகவே என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். அதனால சத்ருவே என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரு? நேசிக்க சொல்லி இருக்கிறார். பாருங்க, இந்த நேசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்க வேதம் சொல்லுது, உன்னத பாட்டுல வேதம் சொல்ல வாசித்தோம், அவருடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் எப்படிப்பட்டதா? இன்பமானது. இந்த திராட்சரசம் குடிச்சாச்சுன்னா ஒரு இன்பம் கிடைக்கும். அது குடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் நம்ம குடிச்சிருக்கலாம், அந்த குடியிலேருந்து நினைச்சிருக்கலாம், வெளியே வந்திருக்கலாம். குடிக்கும் போது அவங்கள பார்க்கணும். இன்னைக்கு காலையில் வரும்போது பார்த்தேன், காலையிலே குடிச்சிட்டு வர, ஒரு கால் இங்க ஒரு கால் அங்க, நடக்க முடியல அவங்களால. அந்த ரோடே அவங்களுக்கு சொந்தமா என்ன செஞ்சிருது? மாறிடு. சில ஜனம் பாருங்க, சிகரெட் குடிக்கும்போது ஸ்டைல பார்க்கணும். சிகரெட்டை கையில வச்சுட்டு அப்படி நின்றுட்டு குடிக்கும் போது இந்த உலகமே எனக்குள்ளதாண்டா அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படி குடிப்பாங்க. புகையை விட்டுட்டு குடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த உலகம் இல்ல, இன்னொரு உலகம் இருக்கு, அங்க போறாங்க. அங்க போனா என்ன நடக்குமோ தெரியல. பாருங்க, இந்த திராட்சரசத்தை பார்க்கிலும் அவருடைய நேசம் இன்பமானது. திராட்சரசம் ஒரு இன்பத்தை கொடுக்குது. இப்ப குடிகாரன்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, ஏன்பா குடிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பிரச்சனை தாங்க முடியல என்னையில, அதனால நான் என்ன செய்யறேன், குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறேன், வலி தாங்க முடியல, அப்படி நான் குடிக்கல அப்படின்னா அடுத்த நாள் என்னால் வேலைக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது, அதனால நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிலவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு கிக்குக்காக நான் என்ன செய்யறேன், குடிக்கிறேன், அந்த போதைக்காக நான் என்ன செய்யறேன், குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி சொல்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் குடியிலே இருப்பாங்க, போதையிலே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் குடிகாரன். பாருங்க, இந்த குடிகாரன் நீங்க பாருங்க, நல்ல போதையில இருக்கும்போது சும்மா கண்ட மணிக்கு ஏசி பாருங்க, அது அவனுக்கு ஏதாவது புரியுமா? ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அவன் போதையில இருக்கிறான். இதான் சான்ஸ் அடிச்சு பாருங்க, எவ்வளவு அடிச்சாலும் அவனுக்கு உணர்வு என்ன செய்யாது, இருக்காது. காலையில் எந்திரிச்ச பிறகுதான் தெரியும் எந்த படுப்பாவை அடிச்சானோ தெரியலன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. போதை தெளிஞ்ச பிறகுதான் வழியை என்ன செய்யும் தெரியும். இந்த திராட்சரசம் எந்த போதையை கொடுக்குதோ இதை விட மேலான ஒரு இன்பத்தை நம்மளுடைய தேவனுடைய அன்பு நம்மளுக்கு என்ன செய்யும், கொடுக்கும்.
நம்ம எலோகிமுடைய டோடு என்ன செய்ய போகுது, கொடுக்க போகுது. அந்த அன்புக்குள்ள நம்ம ஒரு மயக்கத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டி இருக்குது. இந்த மயக்கத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இந்த மயக்கம் இந்த கடைசி நாட்கள்ல கண்டிப்பா வரணும் நம்ம மேல. அந்த மயக்கத்துல இருந்து நீங்க வெளியே வராதீங்க. ஏதோ நான் கஷ்டத்துல இருந்தபோது அந்த மயக்கத்துல வந்தேன் அப்படி இல்லை. நான் வலி தாங்க முடியல, என் பாடி இருக்க பிரச்சனைக்காக நான் மேசேட்ட வந்தேன் அப்படி இல்லை. ஒரு கிக்குக்காக இருக்கணும். அவருடைய அந்த என்ன சொல்லுவாங்க, நேசத்துக்காக, அந்த அந்த இன்பத்துக்காக நம்ம அந்த அன்புக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். எப்பவும் அந்த அன்புக்குள்ளேயே நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அன்பை விட்டு வெளியே வராம அந்த அன்புக்குள்ளே இருக்கும்போது சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கும். சிந்திச்சு பாருங்க. நான் அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. நிச்சயமா அப்படியே கர்த்தர் நம்மளை ஆக்கிடணும். எப்பவும் அந்த அன்பு போதைக்குள்ளேயே இருக்கணும். அன்புங்கிற ஒரு போதை. சிலவங்க பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுக்கிட்டு அந்த போதையிலே இருப்பாங்க பார்த்துடுங்க. அந்த போதையில ட்ரக்ஸ் அடிக்கிறதுக்கு காசு கிடைக்கல, அவ்வளவுதான். வீட்டில் தட்டு காணாம, எங்க போச்சு தட்டை காணுமே, இந்த தட்டு. இவருன்னு சொல்லுவார், தெரியலம்மா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவார். அதை எங்க எடுக்கணும்னா அங்க வித்துருப்பாரு, எங்கேயாவது கடையில வித்துருப்பாங்க. எது வாங்குறதுக்கு, ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு. அந்த போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க பாருங்க. அந்த போதையிலிருந்து வெளியே வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு போதை நம்மளுக்கு யாருக்குள்ள வரணும், டோடுக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட போதை நமக்கு இங்க வரணும். இங்க வந்துட்டுன்னா சிந்திச்சு பாருங்க எப்படி உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம். இந்த ஏனோக்கு இருக்கான்ல, ஏனோக்கு 300 வருஷம் எப்படி செஞ்சிருப்பான்னு செஞ்சது பாருங்க. இந்த மயக்கத்துல தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த நேசத்தின் மயக்கத்துல இருந்ததுனாலதான் ஒரு நாள் அவன் காணப்படாமல் போனான். மரணத்தை அவன் என்ன செய்யல, ருசி பார்க்கவில்லை. இன்னைக்கு மரணத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இதே அன்பின் அபிஷேகத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, வர வேண்டி இருக்குது. இந்த அன்பின் அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இந்த போதைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இதை விட மேலான போதை வேற எதுவுமே இல்லை. தேவன் இந்த போதையில தான் நம்ம கொண்டு போக விரும்புறார். நான் அடிக்கடி சொல்வேன், நோடைய பேழைக்குள்ள பாருங்க எல்லா மிருகங்களும் உள்ள போச்சுது. யாராவது பிடிச்சு இழுத்துட்டு வந்தாங்களோ, யாரும் இழுத்துட்டு வரல. ஒரு போதை, அவங்க மேல ஒரு அபிஷேகம், அந்த மிருகங்கள் மேல ஒரு அபிஷேகம். இதுக்கு ஒரு போதை. என்ன போதைன்னா, நான் அந்த இதுக்குள்ள போகணும், அந்த பேழைக்குள்ள போகணும். இதுதான் அவனுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஓனை நடந்து போயிருக்கும், பக்கத்துல ஆட்டுக்குட்டி நடந்து போயிருக்கும், ஓனை பார்த்திருக்கும் ஆட்டுக்குட்டிய, ஆனாலும் ஒன்னும் செய்ய முடியல. ஏன்? அந்த அன்பின் அபிஷேகம். அந்த போதை என்ன செய்யுதுன்னா, நான் அந்த பேழைக்குள்ள போகணும், அவ்வளவுதான் இதுக்கு தெரியும். நேரம் நடந்து போயிட்டே இருக்காது. ஆட்டு வந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டி வந்தாலும் சரி, அதை பற்றி இதுக்கு கவலை இல்லை. நேரா போயிட்டே இருக்குது. இதுக்கு பசியோ தாகமோ அதுக்கு எதுவுமே அதுக்கு தெரியல. அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, நான் அந்த பேழைக்குள்ள என்ன செய்யணும், போகணும். அந்த போதை. இன்னைக்கு அந்த போதைக்குள்ள நம்ம வரணும். இன்னைக்கு நம்ம அந்த அபிஷேகத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு அந்த நோடி நாட்கள் அந்த மிருகங்கள் எல்லாம் அந்த அபிஷேகத்துக்குள்ள வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த மிருகத்தை அபிஷேகம் பண்ண தேவன் இன்னைக்கு நம்மள அபிஷேகம் பண்ண மாட்டாரா? நமக்காக தான் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறா பார்த்துருங்க. அதெல்லாம் ஒரு உதாரணம். இந்த போதைக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா யார் என்னமும் பேசிட்டு போட்டு, யார் எவ்வளவு திட்டட்டும், யார் எவ்வளவு அடிக்கட்டும், ஆனா நம்மளுக்கு உணர்வே இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம ஒரு போதையில என்ன செய்யறோம், இருக்கிறோம். நேரா உள்ள போக வேண்டியது. நம்ம எங்க போகணும்னா அந்த பேழைக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டி இருக்குது. இந்த டோட் அப்படிங்கிற வார்த்தையில அப்படி என்ன இருக்குது? ஏன் இந்த அன்புங்கிற வார்த்தைக்கு இந்த டோடுங்கிற வார்த்தை ஏன் கொடுத்துருக்காங்க? இதுல 3 எழுத்து உண்டு பார்த்துடுங்க டோடுங்கிறதுல. இது டோடு என்னன்னா நேசம். டோடுன்னு அதுக்கு அர்த்தம் என்னது? நேசம். யெகோஷுவா ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே மேல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன். நேசம்ங்கிறதுக்கு என்னது? டோடு. என்னுடைய நேசம்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? டோடி. என்ன சொல்லுவாங்க? டோடி. அதனாலதான் பிள்ளைகள்லாம் அப்பாவை பார்த்து டேடின்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள்லாம் அப்பாவை பார்த்து டேடின்னு என்ன கூப்பிடுறாங்க? என்னுடைய நேசம். நிறைய ஹீப்ரு வார்த்தைகள் எல்லாமே இங்கிலீஷோட சம்பந்தப்பட்டிருக்குது. நிறைய வார்த்தைகள் எக்கச்சக்கமான. தமிழ் வார்த்தை எப்படி இணைச்சு பேசலாமோ அதே மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம என்ன செய்யலாம், இணைச்சு பேசலாம். இந்த டோடி அப்படிங்கிறது என்னுடைய நேசம், என்னுடைய நேசகுமாரன். இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்லணும், இவ என்னுடைய நேசகுமாரன், இவனுடைய நேசகுமாரன். நான் இவங்க மேல எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கு அந்த பிரியம் தான் இன்னைக்கு இதுல பார்க்க போறோம். இந்த டோடியில நம்ம பார்க்க போறோம். இந்த டோடுக்குள்ள அப்படி என்ன இருக்குது? இதுல 3 எழுத்து தான் பார்த்துடுங்க. ஒன்னு டி. டினா என்னது? தாலத். அப்புறம் ஓ
வாவ், அடுத்து டி அகைன் என்னது? தாலத். இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் என்னது? டோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் நேசம், அன்பு. இந்த நேசத்துக்குள்ள ஒரு இன்பம் என்ன செய்து இருக்குது? இதே 3 எழுத்து, இந்த 3 எழுத்தி நான் இதுல எழுதுறேன், பிக்டோரிக்கலி நான் எழுதுறேன். ஹீப்ரு வந்து எப்படி எழுதணும்? ரைட் டு லெஃப்ட். ஓகே, நான் இந்த இங்கிலீஷ் படி நான் எப்படி எழுதிட்டேன். மற்றபடி ஹீப்ரு எப்படி எழுதணும்? ரைட். இதை நீங்க எப்படி திருப்பினாலும் இதுதான் வார்த்தை. நீங்க எப்படி திருப்பினாலும் இதுதான் வார்த்தை. இப்ப இந்த டோடுங்கிற வார்த்தையில இந்த 3 எழுத்து இருக்கு. தாலத், வாவ், தாலத். இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் டோடு. இதே வார்த்தை தான் டேவிடுக்கும். எந்த வார்த்தை தான்? தாவீதுக்கும் இதே வார்த்தை தான். இந்த 3 எழுத்து தான் டேவிடுக்கும் உண்டு. டேவிட்னா அதுக்கு அர்த்தம் என்னது? பிரியம், என் பிரியம், பிரியமே அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ பிலவட் அப்படின்னு சொல்லி வரும். சோ டேவிட் அப்படிங்கிறது இது ஒன்னு ரெண்டு சேம் வார்த்தை தான். டோட் அடுத்து இது டேவிட். இந்த உச்சரிப்பு தான் மாறுதே ஒழிய மற்றபடி அதனுடைய மீனிங் என்னது? சேம். டேவிட், தாவீது. இன்னும் இந்தியில பாத்தீங்கன்னா தாவூத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாத்துக்குமே அதுக்கு அர்த்தம் என்னது? நேசம், பிலவட் அப்படின்னு அர்த்தம். இந்த நேசத்துக்குள்ள ஒரு மயக்கம் என்ன செய்யணும்? வரணும். இந்த நேசத்துக்குள்ள ஒரு மயக்கம். டோடுங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, நேசத்தின் அபிஷேகம். அகபாங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு அன்பின் அபிஷேகம் என்ன செய்து இருக்குது. கபாப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அந்த அன்பின் அபிஷேகம் என்ன செய்து இருக்குது. ரொம்ப அருமையான இந்த வார்த்தைகள் பத்தி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த அன்பு நமக்குள்ள வந்து இறங்கிடணும். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தோட நம்ம போகும்போது, வெளியே போகும்போது நம்ம மூலமா அந்த அன்பின் அபிஷேகம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஃப்ளோ ஆகணும். எல்லாத்துக்குள்ள என்ன செய்யணும்? ஃப்ளோ ஆகணும். அவங்க தாகமா எல்லாரும் உள்ளவர்களே, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் தருவேன். உங்க உள்ளத்துல இருந்து ஜீவ நதிகள் என்ன செய்யுமா? பாய் புறப்பட்டு போகும். அப்ப நமக்குள்ள இருந்து இந்த அன்பின் நதி என்ன செய்யணும்? ஓடணும், புறப்பட்டு போகணும். பார்த்து எடுங்க. இப்ப இந்த தாவீதுக்குள்ள பார்க்கணும், டோடுக்குள்ள பார்க்கலாம். இந்த டோடுக்குள்ள 2 வாசல் இருக்குது. இன்னைக்கு தாவீதை பற்றி நம்ம அடிக்கடி நம்ம ஜோம் பண்ணும்போது சொல்லுவோம், கர்த்தாவே, பிலடெல்பியா பற்றி நம்ம வாசிக்கும்போது பார்த்தோம், தாவீதின் திறவுகோல் உடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தாவீதின் திறவுகோல். இந்த தாவீதின் திறவுகோல் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன திறவுகோல்? எந்த வாசலின் திறவுகோல்? தாவீது வீட்டுக்குள்ள திறவுகோல் இன்னும் இருக்குதா? ஏதோ மறைவான ஒரு வீடு இருக்குதா? இந்த திறவுகோல் அந்த வீட்டின் வாசல் எங்க இருக்குன்னா அவனுடைய பேருக்குள்ளே இருக்கு. இந்த 2 வாசல் தான். இந்த 2 வாசலுடைய திறவுகோலை யார் வச்சிருக்கா கையில? கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். அவர் திறந்தார்னா யாரும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. பூட்டுனா யாரும் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. 2 வாசல். தாவீதுங்கிற பேருக்குள்ள 2 வாசல் இருக்குது. இந்த 2 வாசலை பற்றியும் நாம இன்னும் அறிந்து கொள்ளணும். பாருங்க, இந்த வாவ் என்ன செய்யுதுன்னா 2 பேர் என்ன செய்யும்? இணைக்கும். 2 பேர் என்ன செய்யும்? இணைக்கும். மணவாளனையும் மணவாட்டியும் இணைக்கக்கூடியது என்னது? இந்த வாவ். வாவ் வந்து மணவாட்டி என்ன செய்யும்? இணைக்கும். இப்ப இங்க 2 வாசல் இருக்கு. இந்த 2 வாசலை பற்றி யோவேல் தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க. வாசிங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன்னுடைய மறைவிடத்திலும் இருந்து விட்டு புறப்பட. 2 ரூம் இருக்குது. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவிடத்திலிருந்து என்ன செய்யணுமா? வெளியே வரணும். 2 வாசல். ஒன்னு மணவாளனுக்குரிய வாசல், இன்னொன்னு என்னது? மணவாட்டிக்குரிய ஒரு வாசல். இந்த 2 வாசலையும் இந்த அன்புக்குள்ள நீங்க பார்க்க முடியும். ஒன்னு மணவாளன் தங்கக்கூடிய ஒரு ரூம், அடுத்தது மணவாட்டி தங்கக்கூடிய ஒரு ரூம். நம்மளுடைய மணவாளன் யாரு? கர்த்தர் சொன்ன வேதம் சொல்லுது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். thy maker is thy husband. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஹஸ்பண்டா இருந்தது யாரு? யாவாகிய தேவன். யாதான் யாரு? அவங்க சிருஷ்டிகர்த்தாவா இருந்தார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். பாருங்க, அடுத்ததுல மணவாட்டி. இந்த மணவாட்டி யாரு? இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள். ரட்சிப்பை ஈப்ரு மொழியில என்ன சொல்லுவாங்க? ஷுவா. சோ ஒரு அறையில யார் இருக்கிறாரு? யாவாகிய தேவன் இருக்கிறார்.
இன்னொரு அறையில ஷுவாவை பெற்ற ஜனங்கள், ரட்சிப்பை சுதந்திரித்த ஜனங்கள் அந்த அறையை விட்டு என்ன செய்றாங்க? புறப்பட்டு வராங்க. பாருங்க, இது நீங்க வெளிப்படுத்த விஷயத்துல பார்க்கும்போது ஒரு தடவை ஒரு தூதன் வந்து யோவான்னு சொல்வான், வா நான் உனக்கு ஆட்டுக்குட்டியனுடைய மணவாட்டியை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து காமிச்சா மேல இருந்து எருசலேம், புதிய எருசலேம் என்ன செய்யும்? இறங்கி வரும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, புதிய எருசலேம் தான் அந்த மணவாட்டி, நம்ம மணவாட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையோ? பாம்பே சைடில் நிறைய நடமாடிட்டு இருக்குது. அது கொரிய தேசத்து உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியால இருந்து வந்திருக்க அந்த டாக்டரின் எப்படின்னா, நம்மெல்லாம் மணவாட்டி கிடையாது, நம்மெல்லாம் கெஸ்ட் தான், நம்மெல்லாம் மணவாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரின் நடமாடிட்டு இருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த புதிய அரசுலேருந்து தான் என்னது? மணவாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, கேட்பாங்க உங்ககிட்ட, ஏசு கிறிஸ்து உங்களுக்கு யாருன்னு கேட்பாங்க. நம்ம என்னெல்லாமோ சொல்லிட்டு தட்டு தட மாதிரி எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்க. அப்போ ஏசு கிறிஸ்து உங்களுக்கு அப்பானா, ஏசு கிறிஸ்துடைய மனைவி உங்களுக்கு யாருன்னு கேட்பாங்க. ஏசு கிறிஸ்து அப்பானா ஏசு கிறிஸ்து மனைவி யாரு? அம்மா. அப்போ எல்லாத்துக்கும் தாய் யாரு? எருசலேம், புதிய எருசலேம் தான் எல்லாத்துக்கும் தாயின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. உடனே அதை சுட்டி காமிப்பாங்க, பாருங்க நம்ம மணவாட்டி இல்ல, புதிய எருசலேம் தான் என்னது மணவாட்டி. ஆனா அவங்க அதை மறந்துட்டாங்க. அந்த புதிய எருசலேமுக்குள்ள ஒரு கூட்ட ஜனங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. எந்த ஜனங்கள்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உலாவிக் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஜனங்கள் தான் யாரு? மணவாட்டி. அந்த ரட்சிப்பை பெற்றவங்க தான் யாரு? ஷுவாவை பெற்றவர்கள். சோ இந்த தோட் அப்படிங்கிற வார்த்தை, நேசம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள 3 எழுத்து. ஒன்னு தேலத், வாவ் தேலத். இது மணவாளனுடைய அறை, இது மணவாட்டியினுடைய அறை. இந்த ரெண்டையும் இணைக்கிறது என்னது? வாவ். இதை எப்படி உச்சரிக்கிறோம் நம்ம? ஓ. சோ 3 சேர்த்தீங்கன்னா என்ன பேர் வந்துட்டு? யெகோஷுவா. யெகோஷுவாங்கிற பேருக்குள்ள ஒரு அன்பின் அபிஷேகம் இருக்குது. யெகோஷுவாங்கிற பேருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. எலோஹிமுடைய அபிஷேகம் அதுக்குள்ள இருக்கு. பார்த்துடுங்க, அந்த பேருக்குள்ள ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தான் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும். நம்ம கர்த்தரை கேட்கணும், கர்த்தாவே இன்று என்ன இந்த அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்கப்பா. என்ன உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய பேருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை எனக்கு நிரப்பித்தாங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யெகோஷுவா என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் பாவம் செய்தவர்கள் எல்லாரையும் தண்டிப்பார் அப்படின்னு எழுதியிருக்கா. பாவிகளை என்ன செய்ய வந்தாரா? ரட்சிக்க என்ன செய்தாரா? வந்தார். அவர்களை ரட்சிப்பதற்காக வந்தார். அவங்க மேல இந்த யோசுவாங்கிற பெயர் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அது ஒரு அன்பு நிறைந்த ஒரு பெயர், பாவிகளை ரட்சிக்கக்கூடிய ஒரு பெயர், பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை மீண்டும் பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு பெயர். அந்த அபிஷேகம் அதுக்குள்ள இருக்குது. இந்த யெகோஷுவாங்கிற பெயர் தான் நம்மளுக்கு டூட். நம்மளுக்கு என்னது? டோடு. டோடுன்னு சொல்லுவாங்க. டோடு பார்த்துடுங்க. இந்த டோட் இது ஒரு நேசம். இந்த நேசத்துக்குள்ள யாருடைய பெயர் அடங்கி இருக்குது? யெகோஷுவாவுடைய பெயர் அடங்கி இருக்குது. அந்த பெயருக்குள்ள, யெகோஷுவா பெயருக்குள்ள ஒரு அன்பின் அபிஷேகம் என்ன செய்யுது? நமக்குள்ள இருக்கு. பார்த்துடுங்க. இந்த அன்பின் அபிஷேகத்தை தான் நம்ம கர்த்தரை கேட்கணும். கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தினால் என்ன செய்யுங்க? நிரப்புங்கப்பா. அவர் நிச்சயமா நிரப்ப வல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. இந்த கடைசி நாட்கள்ல இந்த அன்பின் அபிஷேகம் நம்ம மேல கண்டிப்பா இறங்கி ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனா அந்த அன்பின் அபிஷேகம் இறங்கணும்னா நமக்குள்ள என்ன வேணும்? பிலடெல்பியா வேணும், சகோதர அன்பு வேணும். சகோதர அன்பு இல்லாம அந்த அன்பு நம்ம மேல என்ன செய்யாது? இறங்காது, இறங்கவே செய்யாது. பார்த்துடுங்க. வேணா ஒரு வசனத்தை வாசிங்க, அதுல உங்களுக்கு தெளிவாயிரும் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அஞ்சாம் வசனத்துல இருந்து நினைக்கிறேன். முதல்ல என்னது? விசுவாசம். விசுவாசத்தோட என்னது என்னமா? வர்ச்சு. தைரியத்தையும், தைரியத்தோட என்னதான்? ஞானம், நாலேஜ். அடுத்தது இச்சையாக்கணும், டெம்பரன்ஸ். அடுத்தது பேஷன்சி. அடுத்தது காட்லினஸ். தேவ பக்தியோட பிலடெல்பியா. சகோதர சிநேகம் என்னது? பிலடெல்பியா. இந்த பிலடெல்பியா இல்லை அப்படின்னா இந்த லவ் என்ன செய்யாது? வராது. இந்த பிலடெல்பியா வேணும்னா விசுவாசம் வேணும். சகோதரர், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் என்ன செய்யணும்? நம்பணும். இன்னைக்கு அதுதான் வரமாட்டேங்குது நம்மளுக்கு. நம்ம ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் என்ன செய்ய முடியல?
நம்பவே முடியல. பாருங்க, சகோதர மத்தியில் என்ன இருக்கணுமா? விசுவாசம் வேணும், தைரியம் வேணும், அதாவது அப்புறம் நாலேஜ் வேணும், இச்சை அடக்கம் வேணும், பொறுமை வேணும், தேவ பக்தி வேணும், முக்கியமா பிலடெல்பியா அதாவது சகோதர சிநேகம். இந்த சகோதர சிநேகம் இருந்தால்தான் அன்பு என்ன செய்யும்? இறங்கும், கூட்டி வழங்கும் நம்ம மேல. அந்த தெய்வீக அன்பு இறங்கணும் அப்படின்னா சகோதர அன்பு, பிலடெல்பியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிந்திச்சு பாருங்க, நம்மளுக்கு பிலடெல்பியா இன்னைக்கு எந்த சபைகள்ல பிலடெல்பியா இருக்குதோ அந்த சபை ஆசீர்வாதமான ஒரு சபை. எந்த குடும்பத்துல பிலடெல்பியா இருக்குதோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். எந்த பிசினஸ்ல அந்த பிலடெல்பியா காணப்படுதோ பிசினஸ் வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிசினஸ். எந்த வேலையில நம்ம பிலடெல்பியா பார்க்கிறோமோ அந்த இடம் ஆசீர்வாதமா என்ன செய்யும்? காணப்படும். சில ஹோட்டல்ல நான் பார்ப்பேன் அடிக்கடி, ஃபேமிலி ஹோட்டல் இருக்கும், சண்டை போட்டு தள்ளிடுவாங்க. இலை போடுறதுக்குள்ள அவங்களுக்கு பயங்கர போரே வந்துருப்பது. யார் போடுறது இலை? நானே போடணுமா? நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை. ஆனா சில இது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பவுல்ராஜ் ஒரு ஒரு கடைக்கு கூட்டு போயிருந்தாங்க. அங்க நோட் பண்ணேன், ஏஞ்சல் மெஸ் அப்படின்னு சொல்லி. அங்க பார்க்கும்போது ஃபேமிலி மீதான், ஆனா அவ்வளவு நீட்டா, எந்த சண்டை சச்சரவு இல்லாம ரொம்ப நீட்டா என்ன செய்யறாங்க. தட்ஸ் a love. அந்த பிலடெல்பியா வேணும் பார்த்துடுங்க. பிலடெல்பியா இருந்துச்சுன்னா தான் அந்த அன்பு, தெய்வீக அன்பு என்ன செய்ய முடியும்? இறங்க முடியும். அந்த தெய்வீக அன்பு எங்க இருக்குது? யெகோஷுவாங்கிற பேருக்குள்ள என்ன செய்து இருக்குது? இந்த அன்பு நம்மளுக்கு வேணும். பாருங்க, கர்த்தர் சொன்னார் இங்க, யெகோஷுவா ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது மேல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு, பரிசுத்தாவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு மேசியாவை என்ன செஞ்சிட்டார்? நிரப்பிட்டார். அந்த அன்பின் அபிஷேகம் வந்து என்ன செஞ்சுட்டு நிறங்கிட்டு, இவருடைய நேசகுமாரன் சொல்லும் போது அந்த அபிஷேகம் இப்ப யார் மேல வந்து இறங்குது பாருங்க? யெகோஷுவா மேல வந்து. அதே போல இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் ஒரு சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும்? இவர் என்னுடைய நேச குமாரன், என்னுடைய குமாரனும் குமாரத்தையும் இருக்கிறா அப்படின்னு சொல்லணும். அப்பந்தான் இந்த அன்பின் அபிஷேகம் நம்ம மேல வந்து என்ன செய்யும்? இறங்கும். இப்போ இந்த இந்த டோடி அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த காரியத்தை நீங்க வேதத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க கேட்ட மாதிரி இருக்குதா? ரூபன் வந்து ஒரு நாள் வயலுக்கு போகும்போது அவன் கையில ஒண்ணு மாட்டுது. என்ன கிடைக்குது? தூதாயி பழம் கிடைக்கு. பார்த்துடுங்க, இந்த தூதாயி பழம், இந்த தூதாயி அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க மீனிங் பாருங்க, அது லவ் ஆப்பிள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன? அன்பின் பழம், லவ் ஆப்பிள் அப்படின்னு வரும். சோ இந்த தூதாயி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு, இந்த தூதாயி அப்படின்னா அதனுடைய ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்பெல்லிங் தான் வரும். தாலத், வாவ், தாலத், அடுத்தது யோத். இந்த 4 எழுத்து சேரும் போது அதுதான் என்னது? தூதாயி. தூதாயி அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு அர்த்தம் என்னது? லவ் ஆப்பிள். இந்த தூதாயி பழம் கிடைச்ச உடனே ராயல் பாக்குறா, லேயல்ட்ட பேசுறா, நீ எனக்கு அந்த பழத்தை எனக்கு தேவை. அவ இன்னும் கர்ப்பம் திறக்கப்படல, அவ கர்ப்பம் இன்னும் அடைபட்டு இருக்குது. சரி, இந்த பழத்தை சாப்பிட்டாவது இன்னைக்கு எனக்கு என்னுடைய கர்ப்பம் திறக்கப்படாதா அப்படிங்கிற ஆசையில ரூபன் கொண்டு வந்த பழத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கிற. பாருங்க, அந்த பழம் கர்ப்பத்தை திறக்குதோ திறக்கலையோ அது வேற. ஆனா இந்த அன்பு நிறைந்த இந்த பழம் யெகோஷுவா தான் தூதாயி நம்மளுக்கு. இன்னைக்கு சபையினுடைய கர்ப்பம் அடப்பட்டு இருக்குது. தேவபுத்திரர்கள் வெளிப்படாதபடிக்கு சபையின் கர்ப்பம் அடப்பட்டு இருக்குது. அப்ப தேவபுத்திரர்கள் வெளிப்படணும்னா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தேவை? தூதாயி. இந்த தூதாயின என்னது? மை பிலவட், என்னுடைய நேசம். அந்த நேசம் யாரு நம்மளுக்கு? யெகோஷுவா தான் அந்த நேசம். இந்த பேருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்து இறங்கிட்டு அப்படின்னா சபையினுடைய கர்ப்பம் திறக்கப்படும். சபையினுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டுன்னா அங்க தேவபுத்திரர்கள் என்ன செய்வாங்க? வெளிப்படுவாங்க. தேவபுத்திரர் வெளிப்பட்டாச்சுன்னா அவங்க கால் வைக்கும் இடமெல்லாம் அது எல்லாமே ஆசீர்வாதமான பூமியை என்ன செய்யும்? மாறும். எங்க முட்புதர்கள் வளர்ந்ததோ அந்த இடம் செழிப்பான அங்க காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். முட்கள் மறைந்து போயிடும். சபிக்கப்பட்டதுனாலதான் முள்ளெல்லாம் வந்துச்சு. அப்ப அந்த சாபம் கர்த்தர் நீக்கிடுவார். இன்னைக்கு இந்த தூதாயி யார் அப்படின்னா யெகோஷுவா தான் அந்த தூதாயி. இந்த அந்த பழம், இந்த பேர் தான் அந்த பழம். நம்மளுக்கு சபைக்கு கிருபையா அந்த பேரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தூதாயி பழத்தை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற மொழிய அதை சாப்பிட மாட்டேங்கிறோம். அதை சுவைத்துப்பா,
கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுமா, ருசித்துப்பார். அதை சாப்பிடணும். நம்ம இந்த தூதாய் பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, இந்த பேரை குறித்தான காரியங்களை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிற அந்த விட்டமின்ஸ், அந்த மினரல்ஸ், அந்த புரோட்டீன் எல்லாம் நமக்குள்ள போகும்போது நமக்குள்ள இறங்கும். இன்னைக்கு அந்த காரியம், இந்த லவ் ஆப்பிள் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, யெகோஷுவாங்கிற பேர் தான் நம்மளுக்கு என்னது, அந்த அன்பின் பழம். இதை சாப்பிடுவோம், சபையின் கர்ப்பத்தை கர்த்தர் என்ன செய்வார், திறந்து தருவார். இதை சாப்பிடும் போது ஒரு அன்பின் அபிஷேகத்துக்குள்ள இறங்கிறோம். அந்த அபிஷேகம் எலோகிமுடைய அன்பு. அந்த அன்பினால் நிரப்பப்படும் போது தேவன் பெரிய காரியங்கள் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்க, இந்த 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 ஒரு மயக்கம் நமக்குள்ள வரணும். இந்த மயக்கம் வராம, இந்த பழத்தை சாப்பிட்டா கண்டிப்பா மயக்கம் வரும், இல்லாட்டி என்ன வராது, மயக்கம் வராது. எந்த பழம்? பழத்து பேர் என்னது? யெகோஷுவாங்கிற பழம். இந்த யெகோஷுவா பழத்தை சாப்பிட்டா கண்டிப்பா மயக்கம் வரும், இல்லாட்டி என்ன வராது, மயக்கம் வர்ற மாதிரி ஆக்ட் பண்ணலாம், ஆனா மயக்கம் என்ன செய்யாது, வராது. அன்னைக்கு சீஷர்கள் மேல் வீட்டு அறையில 120 பேர் இருந்தாங்க. பரிசுத்தாவியானவர் இறங்கின உடனே ஜனங்கள் எல்லாரும், கூடியிருந்த ஜனங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, குடித்து வெறித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? ஒரு குடிகாரம் மீது அவங்க லாந்தி இருக்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, குடித்து வெறித்து இருந்திருக்கிறாங்க. ஒரு மயக்கத்துல இருந்த மாதிரி அவங்களால ஒரு இடத்துல நிக்க முடியல. எப்படி ஒரு குடிகார அங்கேயும் தள்ளாடிட்டு இருப்பானோ அதே மாதிரி ஒரு தள்ளாட்டல். ஜனங்கள் பார்த்து சொன்னாங்க, குடிச்சு வெறிச்சு இருக்காங்க பாருங்க. அந்த அபிஷேகம் இறங்கும் போது அது ஒரு அன்பின் அபிஷேகம். அது ஒரு மயக்கத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போயிடும். அந்த மயக்கம் தான் இன்னைக்கு சபைக்கு தேவை. அந்த மயக்கம் எங்க இருக்குது? இந்த பழத்துக்குள்ள இருக்குது. என்ன பழம் அது? யெகோஷுவாங்கிற பழம். இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க, மயக்கம் தெளியும். அதாவது நம்மளுடைய சபையினுடைய கர்ப்பத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருவார், திறந்துருவார். இன்னைக்கு இந்த மயக்கத்துக்குள்ள போகணும். பாருங்க, இந்த அன்பு அப்படின்னு வரும்போது நிறைய விதவிதமான வார்த்தைகள் அன்புக்கு கொடுக்கப்படுறது. பிலடெல்பியா இருந்தாதான் அகபா வரும். அதே மீதி அகபா, தேவன் நம்மளை எப்படிலாம் நேசிக்கிறாராம். ஹபா நம்மளை மறுபோடு என்ன செய்யறார், நம்மளை அணைத்துக் கொள்கிறார். அடுத்தது ஒரு எல்லா மதுவை பார்க்கிலும் நம்மளுடைய அவருடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் எப்படிப்பட்டதா, இன்பமானது. அந்த டோட் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், வேணும். அந்த நேசம் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த தூதாய் பழம் எது அப்படின்னா, நம்மளுக்கு யெகோஷுவாங்கிற பெயர் தான் என்னது, அந்த தூதாய் பழம். இந்த அபிஷேகத்துக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, வர வேண்டியிருக்கு. பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பிலடெல்பியாவை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது காரியம் அகபா, ஹபாப், அடுத்தது டோட். இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம லஞ்ச் பிரேக்ல நம்ம போகலாம். அது லஞ்ச் பிரேக்ல போயிட்டு வரும்போது நம்ம அடுத்த இன்னும் விசேஷமான காரியங்கள், அன்புக்குள்ள மறைந்திருக்கிற காரியங்களை குறித்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அதை நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட காரியம் அந்த அன்புக்குள்ள என்ன செய்யுது, அடங்கி இருக்குது. ஸோ ஒரு half an hour 45 minutes நம்ம என்ன செய்வோம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மணி 1 o'clock ஆகுது. ஒரு 1:45க்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், 1:45 நம்ம எல்லாரும் கேதர் ஆயிட்டு அடுத்த சிலபஸ் நம்ம 3 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், நடத்தி நம்ம என்ன செய்வோம், நம்ம முடிப்போம். ஸோ இந்த பிலடெல்பியா இருந்தா தான் மற்றதுல என்ன இருக்குது, எஃபெக்ட் இருக்குது. பிலடெல்பியாவே இல்லை அப்படிங்கும்போது எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதா. சில நேரம் நம்ம நினைப்போம், இல்ல கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என்னை தன்னை மார்போடு அணைச்சு என்னை காத்துக்கொள்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்ச நேரம் இப்ப விட்டுருவாரு. ஆனா இந்த அன்பு இருந்துச்சுன்னா எப்பவும் அணைத்து வச்சிருப்பார். யோவானை பாருங்க, நான் எப்பவுமே எனக்கு யோவான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் எப்பவும் என்ன செய்வான், யெகோஷுவனுடைய மார்புல சாஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்படி மார்புல சாஞ்ச அவனுக்கு தான் வெளிப்படுத்துற விசேஷத்தை எழுதுறதுக்கு ஒரு தருணம் கிடைச்சது பார்த்துடுங்க. அதே மாதிரி நம்ம எல்லாரும் எங்க சாயணும், நம்ம மார்போடு அவருடைய மார்புல நம்ம என்ன செஞ்சிடலாம், சாஞ்சிடலாம். ஆனா அடிக்கடி நம்ம மேட்டுப்பாளையத்தில் வச்சு ஒரு நாள் என்னுடைய காரியத்தை நான் ரிலீஸ் பண்ணி விட்டேன். சொன்னேன், சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், பிரயாணம் பயங்கரமான. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு சென்னை பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். போகும்போது இங்க இருந்து சேலத்துக்கு போய், சேலத்துல இருந்து பஸ்ல ஏறின பஸ் விழுப்புரம் வழியா கொண்டு போயிட்டான். விழுப்புரம் வழியா கொண்டு போனா 7 மணி நேரம் 7 மணி நேரம் போய் இறங்கின உடனே குளிக்க முடியல, ஒன்றும் செய்யல, அப்படியே டீச்சிங் முடிச்சாச்சு. அப்பதான் யோசனை, யோவான் ஸ்நானன் இப்படிதான் நடந்திருக்கும். பாருங்க, அந்த அந்த அப்போ அந்த டயர்டான நேரத்துல
சில நேரம் நான் யோசிப்பேன், கர்த்தாவே கொஞ்ச நேரம் உங்க மார்பில் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், சாஞ்சுக்கிட்டுறேன்ப்பா, கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடுங்க, அரவணைச்சுக்கிடுங்க. தேவன் நம்மளை அரவணைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கபாப், நம்ம இந்த ஹோட்டல்ல கிடைக்கிற கபாப் கிடையாது, இது வேற கபாப். அந்த கபாப் வந்து கீமா பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இந்த கபாப் வந்து நம்மளை அப்படி அன்போடு அணைக்கிற ஒரு தேவன், நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்மளை பார்த்து கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லி அப்படி இறுக்கி பிடிச்சு நம்மளை ஆதரிக்கிற ஒரு நேசம். அந்த நேசம், இந்த அன்பின் அபிஷேகத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம முழுமையா நம்ம என்ன செய்யணும், வரணும். இன்னைக்கு இந்த வருஷம் வந்து ஒரு அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஒரு அபிஷேகம், ஒரு வருடமாக என்ன செய்யணும், நம்மளுக்கு காணப்படும். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இந்த வருடம் இருக்குமானால் நம்ம அவரோடு கூட போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதாக. இப்போ நம்ம ஒரு சின்ன லஞ்ச் பிரேக். ஸோ அப்போ நம்ம 1:45க்கு நம்ம என்ன செய்யலாம், எல்லாரும் மீண்டும் நம்ம என்ன செய்வோம், சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் அஸ் ஆல். காட் பிளஸ்.